எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11ஓட ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்ட் போர்டு கிடையாது. இருந்தாலும் நம்ம போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்களோட ஸ்கோர் வச்சு தான் உங்களை நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், ஏன்னா நீங்கள் 11th 12th முடிச்சு நார்மல் பிஎஸ்சி காலேஜ் எந்த காலேஜ் இங்கே ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் படிச்சே ஆகணும். 11th and 12th ஒழுக்கமாக ஃபவுண்டேஷன்லாம் கிளியர் பண்ணி நல்ல காலேஜில் நல்ல லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல கோர்ஸை ஜாயின் பண்ணி நல்ல லெவலில் வரணும். அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் எது கொடுக்கும்? 11th and 12th கொடுக்கும். ஆல்ரெடி ஏன்னா 10th முடிச்சாச்சு, நம்மக்கிட்ட இருக்கிறதே 2 வருஷம் 11th and 12th. இந்த 11th and 12th நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் என்னது நம்மளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி தான் ஃப்யூச்சர் இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க 11th 12th படித்தது நான் வேற, இன்னும் எனக்கு ஞாபகமே கிடையாது அப்படிங்கிறது, இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது எத்தனையோ பேர் நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பேசுறது எல்லாமே நீங்கள் அவங்க பயாலஜி ஒழுக்கமாக படிக்கலை அப்படின்னு தான் மீனிங். ஏன்னா நம்ம பார்க்கறது, சுற்றி முற்றி நடக்கிறது, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நம்ம திடீர்னு ஏதோ ஒரு நாள் நம்ம வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்கு தோணும், ஐயோ இந்த மாதிரி ஏதோ நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் பிரெயின்குள்ளே போயிருக்கு, உங்கள் பிரெயின்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு சில காரியம் பண்ணும்போது ஃப்யூச்சரில் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு படித்தது ரீகால் பண்ணுவோம். ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தானே ஞாபகம் வரும், இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது தானே தோணும். ஏன்னா அது வந்து உங்களோட நீங்கள் ஏதோ மேஜிக்கல் பவர் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்குது, நீங்கள் சூப்பர்மேன் ஆகிட்டீங்கலாம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் படித்தது உங்கள் பிரெயினில் ஸ்டோர் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருக்கு, அது உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நீங்கள் கிச்சனில் ஆகட்டும், நீங்கள் வெளியில் எங்கே ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர் ஏதோ ஒரு வேறு லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர் வேறு எங்கே வேணால் அவங்க ஒர்க் பண்ணட்டும், அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் அவங்களோட ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. இது நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை. பட் நீங்கள் பெருசானீங்கன்னா இல்லை தனியாக ஃப்ரீ டைம் எப்போவாச்சும் கிடச்சிது அப்படின்னா இதை சிந்திச்சு பாருங்கள். இது நான் சிந்திச்ச விஷயம், நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். வணக்கம் சபரீஷ், வெரி குட் ஈவினிங். சரியா? ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி நம்ம பிரெயினில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆர் அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் ஸ்டோர் ஆகிருக்கிற விஷயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் முடிச்சிட்ருக்கேன், நான் உங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது என்னோட கான்ஷியஸ் மெமரியில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில விஷயம் நான் மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னா, டுடே ஆல்சோ ஃபேஸ் கிளாஸ் கேன்சல், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இட்ஸ் நாட் ஃபீலிங் குட். எனிவேஸ், ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும், அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. கரெக்டு தானே? ஞாபகத்தில் இருக்காது. நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்ன உங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது. ஃபோட்டோ பார்க்காம வீடியோ பார்க்காம நீங்கள் சப்போஸ், ஏன்னா நான் பிறக்கும்போது ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்க கிடையாது. ஏன்னா நான் பிறந்தது அந்த காலத்தில் அப்படி, ஓகே, ரூரல் ஏரியாவில் நான் பிறந்தது, அதனால் எடுக்க கிடையாது. அப்போது அந்த டைமில் நான் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு என்னோட ஃபஸ்ட்டு ட்ரெஸ் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்காத நம்ம பிரெயினில் இருக்கும், அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். ஸோ அன்கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 லேயர் இருக்குது நம்ம பிரெயினில். நம்மளோட மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் 3 லேயர் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய சயின்ஸ். ஓகே, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுற நேரம் நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. பட் ஃப்ரீயாக இருக்கும்போது இது யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் 11th 12th படிக்கிறது வேஸ்ட்டுன்னு நினச்சக்கூடாது. அண்ட் இங்கே
ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஃபீல்டில் தான் அவங்க ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த டைமில் நம்மளுக்கு 11th 12th ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும், ஒழுக்கமாக படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ தோணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனையோ பேர்த்த நான் பார்த்துருக்கேன் சார், நான் 11th 12th நானே காலேஜ் ஒழுக்கமாக படிச்சிருந்தா இனி நான் பெஸ்ட் டீச்சராக வந்திருப்பேனோ அப்படிங்கிறது தான் எனக்கு தாட், என்னோட தாட். நான் இனி கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமோ, இனி கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இனி நல்லா எனக்கு நாலேஜ் கிடச்சிருக்கும், மேபி நான் இது நான் நினச்சது நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணும். எல்லாத்துக்குமே அது தோணும். அப்போ தோணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மறுபடியும் போய் நம்ம 11th 12th படிக்க முடியாது, 8th 9th 10th என்னால் படிக்க முடியாது. காலேஜ் என்னால் மறுபடியும் அதே காலேஜில் போயிட்டு சேம் கோர்ஸ் படிக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட டைமும் இல்லை, அண்ட் அது நம்ம பண்ணால் அது நம்ம ஒழுக்கமான பிரெய்னி பீப்புள் கிடையாது. நம்ம அப்படி பண்ணால் அறிவாளின்னு சொல்ல மாட்டாங்க, யார் முட்டாள்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் உண்மை. ஸோ நீங்களும் ஒரு நாள் அப்படி கவலைப்படக்கூடாது, அப்படி நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன், இந்த 11th ஸ்டாண்டர்டு ஒழுக்கமாக படிச்சிருங்க, 12th ஸ்டாண்டர்டு ஒழுக்கமாக படிச்சிருங்க. அப்போது இப்போதைக்கு அதில் 12th போகணும் அப்படின்னா மெயின் என்னது உங்கள் ஆனுவல் எக்ஸாம், உங்கள் ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம். அந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி வரும் உங்களுக்கு ப்ரீ போர்டு எக்ஸாம், உங்களுக்கு மாடல் எக்ஸாம், அதுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அப்போது இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒழுக்கமாக நீங்கள் பண்ணீங்க, எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட 12th ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிரும். 12th ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா உங்கள் ஃபியூச்சருக்கான ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிரும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஓகே that's working memories, you will recall that store in long term memories. English, okay. See, this channel is for like Tamil students, so I cannot completely speak in English. That is the problem which I have for this channel. But if you want English lectures, obviously you can go to English medium channel we have in Physics Wala, that you can go and watch. Or if you can understand even a bit of Tamil, then you can you can watch this video and it will be useful. Obviously it will be useful for you because the contents all on this like PPT slides, the content will be completely in English. Whatever I'll write in English, but the mode of communication which I'm explaining, that will be Tamil, because this is for exclusively for Tamil students, right? Chalo, I hope you understood, right? So adhaan nammaloda 11th standard avlo important, nammaloda 11th standard and avlo important in the half yearly exam. Adanal avlo important in the lecture kuda. In the lecture la na ungalku 2 mark 3 mark 5 mark, ஓகே, ஒரு தனி வீடியோ, ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று வரும். அதில் கொஸ்டின் நம்பர் மட்டும் நான் போடுவேன். அந்த கொஸ்டின் நம்பர் எல்லாமே, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் நாளைக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வரும் கூடிய சீக்கிரத்தில். அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரைட், ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ தனியாக பார்த்துக்கலாம். தட்ஸ் ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் மட்டும் படிக்கிறதுக்காக. ஆர் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஐயோ சாரிடா எழில், நான் இங்கே பேசுகிறதுல நான் பேசிட்டு ரிப்ளை பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்ணா. சரியா, குட் ஈவினிங், வணக்கம், குட் ஈவினிங். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சாப்டரை ஒழுக்கமாக இந்த செஷனை கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக கவனிங்க. சரியா, உங்களை அண்ட் சப்போஸ் யாராச்சும் 11th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது குரூப் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எழில் இருக்கீங்க, எழிலுக்கு ஏதாவது குரூப் இருக்குது, ஓகே, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குரூப்பில் ஷேர். உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், உங்களோட சிபிஎஸ்சி, சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு வைங்க, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஓர் உங்கள் ஜூனியர்ஸ் யாராச்சும் 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்டு படிக்கிறாங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. அண்ட் சிபிஎஸ்சி 11th ஸ்டாண்டர்ட்லையும் ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க தான் போகுது, இந்த தியரிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்க போகுது. அதனால் சப்போஸ் உங்களுக்கு எஸ் கண்டிப்பாக, ஏன்டா என்கிட்ட கேட்குற, இது கண்டிப்பாக எனக்கு ஆஸ் அ லைக் சைக்காலஜி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த பேர் அப்படியே ஃபிங்கர் ட்ரிப்பில் இருக்கும். சரியா, ஸோ ஐ நோ சபரீஷ், ஐ நோ எவ்ரிதிங், ஐ நோ அபவுட் திஸ், ரைட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு
இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்க என்ன பண்ணட்டும் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணட்டும். ஓகே, ஸ்டேட் போர்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டேட் போர்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த தியரி இந்த கண்டென்ட் எல்லாம் சிபிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாப்டர்ஸ் எல்லாமே சிமிலர் தான். ஒரு சில சாப்டர்ஸை தவிர மீது எல்லா சாப்டருமே என்னது சிமிலர் டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. அதனால கொஸ்டின்ஸ் மேட்ச் ஆகும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ். அதனால நீங்கள் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் உங்கள் சிலபஸில் வெளியில் இருக்கோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். மீது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேட் போர்டு 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ரொம்ப நேரம் நான் பேசிட்டு ஆல்மோஸ்ட் 10 minutes. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Okay, I am from Coimbatore. Okay, I am from Coimbatore, Tamil Nadu. Okay, I am from Coimbatore, Tamil Nadu. So I hope you got your answer. Chalo, let's start. All right. So first, let's understand the batch. We have Suran அப்படிங்கிற ஒரு பேட்ச் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ பிடபிள்யூ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. பிடபிள்யூ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே பிடபிள்யூ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் சூரன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வரும். அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் 29th நவம்பர் நம்ம ஜுவாலஜி முடிய போகுது. ஆப்வியஸ்லி அது முடிஞ்சு போச்சு கோர்ஸ் டியூரேஷன். சரி, மேபி இது அப்டேட் ஆகலை. ஆல் கிளாஸஸ், ஸோ கிளாஸஸ் எல்லா கிளாஸஸும் இதில் இருக்குது. தட் இஸ் நோட்டீஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே இதில் வரும். அண்ட் ஜுவாலஜி கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டனியும் இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. எது ஜுவாலஜி எது பாட்டனின்னு அங்கே லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் டிபிபி நோட்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? நம்மக்கிட்ட ஆப் இருக்குது, பிடபிள்யூ ஆப். அதை தவிர நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 11th and 12th வாட்ஸ்அப் சேனலுக்கு போயிடலாம். அண்ட் அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலுக்கு போயிடலாம். வாட்ஸ்அப் சேனலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா நமக்கு அங்கே நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். தென் நம்மளோட ஷார்ட் நோட்ஸ் சின்ன சின்ன இமேஜஸ் ஃபார்மேட்டில் வரும். உங்களோட சம்மரி, உங்களோட லெக்சர் சம்மரிஸ் வரும், ஆர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட சம்மரிஸ் வரும். ப்ளஸ் அதில் மைண்ட் மேப்ஸ் வரும், கொஸ்டின்ஸ் வரும், போல்ஸ் வரும் அண்ட் ஸோ ஆன். நிறைய அதில் என்ன இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரிடா, சரி கண்ணா. கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னா லைக் லைசன்ஸ் வாங்கணும், அது உண்மை தான். சரியா, லைசன்ஸ் வாங்கணும். 2 year கவுன்சிலிங் சைக்காலஜி கோர்சஸ் இருக்குது. எஸ், ஆப்வியஸ்லி சைக்காலஜி கோர்சஸ் இருக்குது. அது போக நம்ம லைஃப் கோச் அண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குடாக்கன்னா. சரியா, லைஃப் கோச் ஆகலாம், ஆர் ரிலேஷன்ஷிப் கோச் ஆகலாம். அதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் தான், 6 months 3 months கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வாங்கலாம். அதுக்கும் 2 years கோர்சஸ்லாம் இருக்குது. அது முடிச்சு நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி லைசன்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணலாம். ரைட், தட்ஸ் ட்ரூ. சலோ, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயந்தான். சரியா, நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சு கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா சபரீஷ்? சலோ, ஃபைன். ஸோ நான் ஸோ ஏன் டிபிபி நம்மளுக்கு வேணும்? டிபிபி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சம்மர் அண்ட் பேச்சுலர் அதை பற்றி நம்ம திருப்பி பேசுவோம். நம்ம டாப்பிக்கு போகலாம். என்னென்ன பார்க்க போகிறோம்? 1 mark ஒரு சில கொஷின்ஸ் லைக் ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸும் 1 mark கொஷின் தான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எனக்கு தெரியும்டா ஆல்ரெடி நான் சபரீஷ். சரி, எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த மாதிரி இருக்குன்னு. பட் நான் இப்போது நம்ம என்ன ஸ்ட்ரீமில் இருக்கணும் அதே ஸ்ட்ரீமில் தான் கொஞ்ச நாள் போக. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வருவேன். லைக் ஐ வில் கம் பேக் டு தட் செஷன் அகெயின். பட் நவ் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் மை பார்ட். சரியா, எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் எனக்கு தெரியாமல் நான் இருப்பேன்னு நினச்சியா? என்னடா டே சபரீஷ். ஸோ 1 mark 2 mark 3 mark 5 mark இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனிவேஸ், திஸ் பென்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன்? லெட் மீ சி.
Wait a minute. All right. ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். ஸோ 1 மார்க் 2 மார்க். ஸோ அதே தான் நம்மக்கிட்ட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 மார்க் இருக்குது அப்படின்னா இந்த 1 மார்க் ஒரு சில கொஷின்ஸில் 1 மார்க் வரும். சரியா? ஒரு சில கொஷின்ஸில் 1 மார்க் வரும். ஓகே. ரிலேஷன்ஷிப் அட்வைசரா? டேய், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரிலேஷன்ஷிப் அட்வைசர் வேற, கவுன்சிலர் வேற. ரைட். ஆனால் நீயும் அது டேய் ஐயோ. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா? நீங்கள் பேசிக்கிறீங்களா உள்ளுக்குள்ளேயே? சரி, பேசிக்கோங்க. ஸோ நம்ம 1 மார்க்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். இதில் நான் செலக்டிவ் 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 1 மார்க்ஸ் அப்படின்னா எம்சிக்யூ கிடையாது. 1 மார்க்ஸ் அப்படின்னா எம்சிக்யூ கிடையாது. நான் கொண்டு வந்திருக்கிறது செலக்டிவாக நான் கொண்டு வந்திருக்கேன். விச் மீன்ஸ் இதில் டோட்டல் 12 சாப்டர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ, ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ். இங்கே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது? ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ். சரியா? ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ். ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தா சென்டம் வாங்கலாமானா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மட்டும் தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இதை தவிர இது ஹை ப்ரியாரிட்டி கொஷின் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரியாரிட்டி இந்த கொஷின்ஸ் தான் கொடுக்கணும். அதை தவிர மீதி உங்களுக்கு நிறைய அதர் கொஷின்ஸும் இருக்குல்ல, பேலன்ஸ் கொஷின்ஸ், அதையும் நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டம் நம்ம கேரண்டி பண்ண முடியும். இதை மட்டும் படித்தா சென்டம் வருமானம் வராது. ஹை ப்ரியாரிட்டி கொஷின் யாருக்கு வந்து 60-70 கூட வரமாட்டேங்குது, நிறைய இருக்குது, நீங்கள் ஒழுக்கமாக இனி படிக்கல, வெறும் கம்மியாக படித்து நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரியா? ஸோ எஸ். ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிவிங் வேர்ல்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? லிவிங் வேர்ல்ட்ல இருந்து. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸுக்கும் பேத்தோஜெனிக் பாக்டீரியாவுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக்ஸ்? ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன? பயோட்டிக்ஸ் அப்படின்னா நம்மளோட வாட் இஸ் பயோட்டிக்ஸ்? பயோட்டிக்ஸ் அப்படின்னா நம்மளோட இது பாக்டீரியா. ஆனால் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா பாக்டீரியா க்ரோ பண்ணுறது. நம்ம பாடியில் குட் பாக்டீரியாவும் இருக்கும், பேட் பாக்டீரியாவும் இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா. ஸோ அந்த குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியா. ஸோ அந்த குட் பாக்டீரியாவை டெவலப் பண்ணுறது தான் ப்ரோபயோட்டிக்ஸ். ஓகே, குட் பாக்டீரியாவை டெவலப் பண்ணுறது அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ குட் பாக்டீரியானா நல்ல, ப்ரோபயோட்டிக்ஸ் நல்லது அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா கெட்டது. விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஹார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்கு இடையில வித்தியாசம். சரியா? இந்த ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இதுதான். ஆல்ரைட்.
சரி, அப்போ எப்படி எழுதலாம்? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்கறனால, சரியா? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொடுத்துருக்கறனால, ஓகே, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணணும்? ஆப்வியஸ்லி இங்கே ஒரு கோடை போட்டுட்டு இங்கே ஒரு பாக்ஸை போட்டுட்டு நம்ம என்ன எழுதணும்? இதில் ப்ரோபயோட்டிக்ஸ்னு எழுதணும். ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு எழுதணும். அண்ட் இங்கே பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு எழுதணும். பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு இங்கே கீழே பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுதுவீங்க. என்னென்ன எழுதுவீங்க? ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது வந்து என்னது? ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இட் டிபெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் எப்படி கொடுக்குறாங்களோ. ஓகே, எக்ஸாம்பிள் கேட்க கிடையாது. Probiotics are beneficial life microbes which provide good health. Okay, good health, or we can say health benefit கொடுக்குதுன்னு அர்த்தம். சரியா? நம்பர் 1. and pathogenic bacteria என்ன பண்ணும்? it is a disease causing bacteria. disease causing bacteria. number 1. number 2, நம்மளோட நார்மல் பாடி ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் கூட எழுதிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் எழுதிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? முடிச்சுக்கலாம். ஸோ இங்கே கீழே எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. லாக்டோபாசிலஸ் இஸ் எ ப்ரோபயோட்டிக். அதுவே நம்மளோட இன்னொரு பேத்தோஜெனிக் பாக்டீரியா என்ன எழுதலாம்? பேத்தோஜெனிக் பாக்டீரியா நம்ம ஸ்டெஃபிலோகாக்கஸா? சரி, ஸ்டெஃபிலோகாக்கஸ் வேண்டாம். நம்ம என்ன எழுதலாம்? பாக்டீரியா பேர் ஏதோ ஒன்று, டியூபர்குலோசிஸ் பேசிலஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆர் வேறு ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பேர், பாக்டீரியா பேர் எழுதிக்கோங்க. ஸோ தட் வில் பி யுவர் எக்ஸாம்பிள் ஆஃப் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. சரியா? ஓகே, லிஸ்ட் எனி 5 salient features of dye family. of dye family, of the family. ஓகே, சரி, கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டாரு நம்ம டிடிபி ஆப்பரேட்டர். பட் லிஸ்ட் எனி 5 salient features. இது என்னது? இது நம்மளோட 5 மார்க் கொஸ்டின். இது எத்தனை என்ன கொஸ்டின்? இது 5 மார்க் கொஸ்டின். சரியா? 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா 5 salient features கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் எழுதிடுறேன். ஏன்னா அதுக்கான ஆன்சர் நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் salient feature என்னது? ஸ்ட்ரிக்ட் கார்னிவோர்ஸ். they are strict carnivores. number 2, they have retractable claws. ஓகே, ஃபெலிடேனா எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? கேட் ஃபேமிலியா? எஸ், கேட் ஃபேமிலியா இல்லை எந்த ஃபேமிலி? கேட்ஸ் ஃபேமிலி. எஸ், தே ஹாவ் எக்ஸலண்ட் சென்சஸ். மோப்பா பிடிச்ச பால் நம்ம வீட்டில் சூடாயிட்டு இருக்கா அப்படிங்கிறது, சூடாயிடுச்சு, கொதிக்க வச்சுட்டாங்க, பால் இருக்குது அப்படின்னு தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் பால் சூடு பண்ணி பாருங்கள், அக்கம் பக்கத்தில் பூனை சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான், தட் மச் குட் சென்ஸ் தே ஹாவ். ஓகே, சரி, நாலாவது என்னது? ஃப்ளெக்சிபிள் பாடிஸ். நீங்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது? இந்த அந்த பூனைக்குட்டியை மேலே பிடிச்சி கீழே போடுவாங்க. எவ்வளோதான் பக்கத்தில் இருந்து கீழே போட்டாலும் கரெக்டான அதோட பொசிஷனுக்கு அது வந்துடும். ஸோ அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அதுக்கு வேலை செய்யும். அண்ட் அதோட பாடி அவ்வளோ ஃப்ளெக்சிபிள். இத்தனோடு ஓட்டை இருந்தாலும் அதுக்குள்ளே பாடி பூந்து கிராஸ் பண்ணி ஓடிடும். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்ஸ் பாடி அதுக்கிட்ட இருக்குது. சரியா? ஃப்ளெக்சிபிள் பாடி இருக்குது. ரிஃப்ளெக்ஸ், எஸ். ஸோ ஃப்ளெக்சிபிள் பாடியும் அதுக்கிட்ட இருக்குது, ரிஃப்ளெக்ஸஸும் நல்லா வேலை செய்யுது. ஆல்ரைட். அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டீத் அவங்ககிட்ட இருக்குது. they have specialized teeth. okay, specialized teeth they have. எதுக்காக? for killing the prey. prey-வை சாவடிக்கிறதுக்காக, டியர் பண்ணுறதுக்காக they have specialized teeth. ஸோ சிங்கப்பல்லுன்னு சொல்கிறோம்ல, அந்த பல்லு நல்லாவே அவங்க பாடியில் டெவலப் ஆகிருக்கும். சரியா? சிங்கப்பல்லு நல்லாவே டெவலப் ஆகிருக்கும்.
ஸோ ஸ்பெஷலைஸ்டு டீத். இதுதான் 5 salient features. இதை நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? ஸோ 5 points, 5 salient features நான் 5 points கண்டிப்பாக எழுதியே ஆகணும். அப்போ தான் 5 மார்க் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆல்ரைட், புரிஞ்சுதா? சரி, அடுத்தது என்னது? What is next? What are the 4 characteristics? What are the 4 characteristics of common to most animals? Okay, animals பத்தி கேக்குறாங்க. நம்ம என்ன படிக்கிறோம்? Animal kingdom, living world, எதை பத்தி படிச்சிட்டு இருக்கோம்? நம்ம general first chapter. This is first chapter. But kingdom animalia is the second chapter. சரியா? second chapter. So 5 mark first பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம்? first 5 mark பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் 5 mark, 2 mark, 3 mark mixture. ஓகே, இந்த மிக்ஸ் பண்ணி இருக்குல்ல உங்க புக்லயும் பின்னாடி. சரி, the 4 characteristics common to most animals. Number 1, they are eukaryotic. They are what? They are eukaryotic. They are eukaryotic, number 1. Number 2, they are multicellular. They are multicellular. Okay, number 2. Number 3, they are heterotrophic. சரி, ஒருத்தர் யோசிச்சே இருக்காங்க, ஏன் சார் மெமரி கிளாண்ட் எழுத மாட்டேங்கிறாங்க, நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனே அப்படின்னு. பட் கமெண்ட் பண்ணால் மெமரி கிளாண்ட் எழுத முடியாது. ஏன்னா மெமரி கிளாண்ட் எழில் மெமரி கிளாண்ட் வெறும் மேமல்ஸுக்கு தான் இருக்கும். சரியா? அதனால தான் அவங்களுக்கு பேர் மேமல்ஸ், மெமரி கிளாண்ட் இருக்கிறனால. இப்போது எல்லாத்துக்குமே மெமரி கிளாண்ட் இருக்குமா? இருக்காது. அதனால் அது எல்லா அனிமல்ஸ்க்கு பொருந்துமா? பொருந்தாது. மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்க்கு பொருந்துமா? பொருந்தாது. ஏன்னா அனிமல் அப்படின்னு சொன்னாலே நம்ம போரிஃபெராலேருந்து அனிமல் கிங்டமில் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ போரிஃபெராக்கு மெமரி கிளாண்ட் இருக்குமா? மெமரி கிளாண்ட் இருக்குமா? இருக்காது. வெறும் கிளாஸ் மெமேலியாவுக்கு மட்டும்தான் மெமரி கிளாண்ட் இருக்கும், மீது எதுக்குமே இருக்காது. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 99% யாருக்குமே இல்லை. அப்போ அது மோஸ்ட் அனிமல் கிடையாது. சரியா? ஓகே, நவ் they lack cell wall and they have என்ன சொல்றான், they have rigid body கிடையாது, flexible body. They have systems, organized body systems. ஓகே, ஆர்கனைஸ்ட் பாடி சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து ஒரு 4 நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதலாம், காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் இஸ் present in most of the animals. சரியா? ஓகே, அடுத்தது என்னது? கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது என்ன எழுதலாம்? இதை 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, 2 மார்க் ஆர் 3 மார்க் எதில் வேணா இது கேட்கலாம். ஸோ கம்பேர் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன எழுதலாம்? கம்பேர் தான் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எழுதிக்கோங்க. இதில் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். See, it's not necessary, okay, it's not necessary that க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி ஃபஸ்ட்டு கேட்டனால இங்கே க்ளோஸ் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் ஸ்கூல் டீச்சர் எப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியான டீச்சர் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ்டே எழுதிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா என்ன ஃபஸ்ட்டு இதான் கொடுத்துருக்கு, ஏன்னா நீ தனி புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படி இப்படிலாம் திட்டுவாங்க, தேவையில்லாது. ஹாய் அச்சு. ஹாய் அச்சு மீன்ஸ் அர்ச்சனா. உங்கள் பேர் என்ன? அர்ச்சனாவா? அர்ச்சனா மேம்மா, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா? ஓகே, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரி, அப்போ என்ன எழுதுவீங்க? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், blood flows into open cavities. Blood flows into open cavities called sinuses. Okay, blood flows into open cavities called sinuses. சரி, ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? it is less efficient.
மூணாவது பாயிண்ட் என்ன எழுதுவீங்க? ஃபவுண்ட் இன் arthropods, found in arthropods and most mollusk. Correcta? Most of the mollusca. Sabarisha, centroida. அப்படினா centroid என்னடா? ஹாய் அர்ச்சனா. அச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒன், blood is confined to closed circuit. Okay, closed circuit and possess blood vessels and possess blood vessels number 1. number 2 என்னது? what is number 2? number 2 நம்ம கிட்ட என்ன இருக்கு? this is less efficient அப்படி நம்ம எழுதிட்டோங்க. அப்ப இது என்னது? it is more efficient ன்னு வரும். it is more efficient. it is more efficient. சரி, எங்க அதுங்க என்ன எழுதிருக்கோம்? found in arthropods and mollusk, most of the mollusk ன்னு எழுதியிருக்கோம். இங்க என்ன எழுதுவோம்? it is found in what? என்ன எழுதுவீங்க? சலோ, இது ஹோம்வொர்க் மாதிரி நீங்க ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் வில் பி த ஆன்சர்? ஃபவுண்ட் இன் என்னது? க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கே இருக்கோ? இதை விட ஈஸி கொஸ்டின்லாம் எனக்கு கேட்கவே முடியாது. உங்கள் ஸ்கூல்லேயே டீச்சர் இப்படி கேட்டாங்கன்னா இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது படிப்பு ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, நான் சொல்லி தரவே இல்லையே, நான் வரவே இல்லையே. நான் இப்போதான் வந்தேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு, அதான் போயிட்டேன். சரி, ஃபைன். ஹியூமன்ஸ், மேமல்ஸ், ஹியூமன் பாடிஸ் சார் நீங்கள் ஓகே. ஸோ இதுக்கான என்ன ஆன்சர்னு நீங்கள் சேட் பாக்ஸில் போடுறீங்க. சரி, ரெக்கார்டட் வீடியோ பார்க்குறவங்க காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? ஐ ஹோப் நான் பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா என் வாய்ஸ்?
சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், வேர் இஸ் தர் ரிமோட்? அடுத்த கொஸ்டின். ட்ரைங். வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ்? ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னா என்ன? ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னா வாட்? ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே இருக்கும்? பிளாட்டி ஹெல்மின்தஸில் இருக்கும். இஸ் எ excretory cells of platyhelminths. excretory cells of platyhelminths. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். கேட்கலையா? கேட்கலையா? எப்படிரா கேட்காம போகும்? சரி, வாய்ஸ் கேட்குதான்னு பாருங்க. கேட்கலன்னு கமெண்ட் வருது. அன்மியூட்ல தான் இருக்கு. கேட்குது தானே? வருது தானே சவுண்டு? கேட்கலைன்னா ஒன்று பண்ணு. உன்னோட ஃபோனில் வால்யூம் பட்டன் ஒன்று இருக்கும், சரியா? சைடில் நீ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன் இதுதான் ஃபோன் அப்படின்னா, ஃபோன் இதை சைடில் வந்து வால்யூம் பட்டன் இருக்கும். அந்த வால்யூம் பட்டனை இப்படி 10 டைம் ப்ரெஸ் பண்ணு, சரியா? நல்லா ப்ரெஸ் பண்ணு. கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இரு, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்பவும் கேட்கலின்னா என்ன பண்ணு தெரியுமா? ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், ப்ளூடூத் ஆஃப் பண்ணி வச்சிரு. அப்பவும் கேட்கலின்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணு. அப்பவும் கேட்கலின்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? ஃபோனை மூடி வச்சு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிடு. அப்பவும் கேட்கலின்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? டிவியில் போட்டுக்கோ. அப்பவும் கேட்கலின்னா என்ன தெரியுமா பண்ணலாம்? போய் படுத்து தூங்கு. சரியா? இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது கண்ணா. தூக்கி போட்டு உடச்சி அதை குப்பையில் போட்டுரு. ஏன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு யூஸும் இல்லைன்னு அர்த்தம். இல்லை ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி கேளு. வீடு எல்லாரும் கேட்கட்டும், அப்பா அம்மா எல்லாரும் கேட்கட்டும். அது சரியா? சரி, ஸோ excretory cells of platyhelminthes. excretory cells of platyhelminthes அதுதான் நம்மளோட ஃப்ளேம் செல்ஸ். அப்போ excretory செல்னா என்ன பண்ணும்? ஆஸ்மோ ரெகுலேஷன். ஓகே, பர்ஃபார்ம்ஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன். நான் ஹிண்ட்ஸ் மட்டும், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எழுதுறேன். ஓகே, கீ டேர்ம்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுறேன். ஏன்னா எல்லாமே லைன் பை லைன் எழுத ஆரம்பித்தா நம்ம இருக்கிற கொஷின் நம்பருக்கு நம்ம டைம் பத்தாது. ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது, நான் சொல்கிறது கேட்கலங்க பாரு. மற்றவங்களுக்கெல்லாம் கேட்குது. அப்போது மற்றவங்களுக்கு நான் தனியாக கிளாஸ் எடுக்கல கண்ணா. சரியா? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. வீடியோக்கு கீழே, ஐயோ புரிஞ்சிச்சு எனக்கு. வீடியோ பார்க்குறல்ல, அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் மைக் மாதிரி, அதை க்ராஸ் பண்ணியிருக்கும் பாரு. ஓகே, அது வந்து என்னது, அங்கே க்ராஸ் பண்ணியிருக்கும். அது நீ என்ன பண்ணு, கிளிக் பண்ணினா அது க்ராஸ் போயிடும். ஸோ அது அன்மியூட் ஆயிரும். சரியா? அன்மியூட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடும். சரியா? லைக் ஸ்பீக்கர் ஆன் ஆயிரும், அதில் மைக் ஆன் ஆயிரும், அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடும். சரியா? அது பண்ணிப்பாரு. ஓகே, 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 ஓகே. அடுத்தது என்னது? Why flatworms called acoelomates? Why flatworms are called acoelomates? ஏன்னா flatworms are called acoelomates because they lack coelom. They lack coelom. ஸோ coelom இருக்காது, அதனால அவங்க acoelomates. ஓகே சார்ன்னு சொல்ற, ஓகே சார்ன்னு சொல்ற, அப்படின்னு நான் சொன்னது உனக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிமா அது மட்டும் முடியும்? ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. ஏன்டா செல்லக்குட்டி, ஏதோ தப்பா இருக்கு. சரி, அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். List the characteristic features that distinguish cartilaginous fishes with living jawless fishes. So list the characteristic features that distinguish cartilaginous fishes with living jawless fishes. Okay, so jawless fishes and cartilaginous fishes. இந்த ரெண்டு jawless fishesனா என்னது? ஏக்னேத்தா. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, jawless fishes அப்படின்னா என்ன? ஏக்னேத்தா. நீங்க போனி ஃபிஷஸ் கூட கம்பேர் பண்ணிடாதீங்க, ஏக்னேத்தா. ஸோ ஏக்னேத்தாக்கோ cartilaginous fishes, that is இவன் cartilaginous fishesனா என்னது? chondric thighs. chondric thighs. ஸோ chondric thighsக்கும் ஏக்னேத்தாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
காதை ஃபோன் கிட்ட வச்சு தான் கேட்குது சார். அப்போ உங்கள் ஸ்பீக்கர் பிரச்சனைமா? அதுதான், அப்போ உன் ஸ்பீக்கர் பிரச்சனை. சரி, இப்போ புரிஞ்சுதா ஏன் என்ன பிரச்சனைன்னு? அப்போவும் ஸ்பீக்கர் பிரச்சனை. இல்லைன்னா வால்யூம் வந்து நீ கம்மியாக வச்சிருப்ப பாரு. எங்காச்சும் இல்லைன்னா எங்காச்சும் பின்னாடி ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும் பாரு. ஸோ ஏதோ பேக்ரவுண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், அதனால நம்ம இந்த வாய்ஸ் கம்மியாக கேட்கும். அந்த மாதிரி ஏதோ இருக்கும் பாரு. சரியா? போய் ரிப்பேர் கடையில் கொடு, சரியாயிரும். ம், சரி, ஆல் ரைட். சரியா? ஸோ ஏக்னே தாக்கோ கான்ட்ரிக் தாயஸ்க்கு இடையில டிஃப்ரென்ஸ் நம்ம டிஃப்ரென்ஸ் இங்கே கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ போய் என்ன பிரச்சனைன்னு பாரு, நான் என்ன பண்ணுறது. சரி, இங்கே பாரு, நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்கு? க்ளோஸ்ட் ஓப்பன் அண்ட் ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். இதில் ஓகே 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 கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் கேட்டிருக்காங்களா, ஏக்னேதாவோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எழுதணும். பட் இங்கே டிஸ்டிங்விஷ், இப்போ நம்ம டிஸ்டிங்விஷ் கார்டிலேஜினஸ் ஃபிஷ் வித் லிவிங். ஸோ லிவிங் ஜாலஸ் ஃபிஷஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இதை வச்சு நம்ம இதை வச்சு அதை கம்பேர் பண்ணணும். சரியா? நான் என்னடா பண்ணுறது, என்ன இறங்கி நான் சண்டை போட பண்ணுறது? நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ கவனி, விட்டுரு. அவங்களுக்கு கேட்கலினா அவங்க கேட்கறதுக்கு என்ன வழியோ அவங்க பார்ப்பாங்க. சரியா? ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் என்னது? ஸ்கெலிட்டன் வித்தியாசம். ஏன் ஸ்கெலிட்டன் வித்தியாசம்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து கம்பேர் தானே பண்ணுறோம். ஸோ கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், ஏக்னேதாவும் கார்டிலேஜினஸ் தான், கார்டிலேஜினஸ். ஓகே, அண்ட் கான்ட்ரிக் தாயஸும் கார்டிலேஜினஸ் தான். சரி, நம்பர் 1. நம்பர் 2 ஜாஸ். ஜாஸ் அப்படின்னு பார்த்தா ஏக்னேதால, தட் இஸ் ஏக்னேதால இதில் என்ன இருக்கும்? ஆப்சென்ட்டாக இருக்கும். ஏக்னேதால என்ன இருக்கும்? ஆப்சென்ட்டாக இருக்கும். அதுவே கான்ட்ரிக் தாயஸில் என்னது? ஜாஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? கண்ணா, அர்ச்சனா और ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நீ என்னோட கிளாஸில் ஆஃப்லைனில் உட்காந்துருந்தீங்கன்னா நான் என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம். பட் ஆன்லைனில் இருந்தால் என்ன பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. எல்லாத்துக்குமே யாருக்குமே இங்கே கேட்காம இருந்திருந்ததுன்னா என்னோட சைடில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் அதில் என்ன பிரச்சனைன்னு நான் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அது என்னன்னு எனக்கு தெரியல கண்ணா. நீ போய் பாரு, ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட் இல்லை வேறு ஃபோன் எதாவது ட்ரை பண்ணு, இல்லை நீ லேப்டாப் எதாவது ட்ரை பண்ணு, இல்லை ஐபேட் எதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணு. சரி, வேறு ஏதாச்சும் டிவைஸில் ட்ரை பண்ணு. அப்போவும் அது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சரியா?
வேற என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சண்டை மட்டும் போடாதீங்க இங்கே கமெண்ட்டுக்குள்ளே, சண்டை போட வேண்டாம். ஏதாவது பிரச்சனை, ஐ மீன் இப்போ இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பேச்சு கொடுத்து தான் பிரச்சனை பெருசாகும். அது நம்மளுக்கு வேண்டாம். ஸோ கவனி. இல்லைன்னா ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் போட்டுக்கோ. இயர்ஃபோன் போட்டால் மேபி கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயர்ஃபோன் போட்டுக்கோ. இல்லை போய் சொல்ல, சபரீஷுக்கு கேட்குது பாரு. சபரீஷ் உனக்கு சரி, சபரீஷ் இங்கே இருக்காரு சரியா? சபரீஷ் நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதா? சரி, சபரீஷ் கூட வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூபை ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரியா? நான் என்னோட லைவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரியா? நான் என்னோட லைவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட லைவை நான் ஓப்பன் பண்ணியாச்சு சரியா? பார் எவ்வளோ கிளியராக கேட்குது, ரைட்? எனக்கு எவ்வளோ கிளியராக கேட்குது, எவ்வளோ லவுடாக கேட்குது. நான் இங்கே வச்சு கூட என்னோட ஃபோனை இங்கே வச்சா கூட எனக்கு கிளியராக கேட்குது. இது என்னோட ஃபோன். சரியா? அதனால இந்த பிரச்சனை எதுவும் இல்லை. வேற வீடியோ ஏதோ கேட்குது அப்படின்னா பேக்ரவுண்டில் செக் பண்ணுங்க. எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரி, எல்லாமே இதை பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்க, மறுபடியும் வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. வேற வீடியோ கிளியரா கேக்குதா? தெரியலடா கண்ணா, என்ன பண்றதுன்னு. டைம் வேஸ்ட். உனக்கும் ஆகுது எனக்கும் ஆகுது, என்ன பண்றதுன்னே புரியலையே. we'll see, பார்க்கலாம். சரி, அப்போ ஜாஸ் இங்க ஆப்சென்ட். ஜாஸ் என்னது இங்க ஆப்சென்ட். வேற ஸ்கேல்ஸ் பார்த்தா, ஸ்கேல்ஸ் இங்க என்ன இருக்கும்? ஜாலஸ் ஃபிஷஸ்ல நோ ஸ்கேல்ஸ். இங்க என்ன இருக்கும்? பிளக்காய்டு ஸ்கேல்ஸ். பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் சரியா? ஸ்கேல்ஸ் பிளக்காய்டு. வேற நோட்டோகார்டு. நோட்டோகார்டு என்ன இருக்கும் இங்க? நோட்டோகார்டு பர்சிஸ்டன்ட். பர்சிஸ்டன்ட்னா லைஃப் ஃபுல்லா இருக்கும். பர்சிஸ்டன்ட் லைஃப் ஃபுல்லா இருக்கும். இங்க ரீப்ளேஸ்ட் இன் அடல்ட். ரீப்ளேஸ்ட் இன் அடல்ட். ஓகே சரி. அடுத்தது எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? ஏக்நெத்தா எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? ஏக்நெத்தாக்கு எக்ஸாம்பிள் எழுதுவீங்க lamprey and hagfish. lamprey and hagfish. lamprey கிடையாது. and hagfish. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதுவீங்க? எக்ஸாம்பிள் கான்ட்ரிக்தேஸ்க்கு என்ன எழுதுவீங்க? ஷார்க்ஸ் அண்ட் ரேஸ். அண்ட் ரேஸ். இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ட்ரிக்தேஸ். ஓகே சார், வேற வீடியோ. ஓகே சார், பார்க்குதேன். என்ன ஊர்மா நீ? நான் செக் பண்ணி சர்ஜிக்கல் டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கேட்குது நீங்கள் சொல்கிறது. தேங்க்யூ சார். சரி சரி, ஓகே. நான் உயிரோட இருக்கிறது உனக்கு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களாடா? சரிடா. சரி, ஷார்க்ஸ் அண்ட் ரேஸ். ஓகே, ட்ரைகான் கூட எழுதலாம், ஃபைன், தப்பே இல்லை. அடுத்தது மூணாவது கொஸ்டின் என்னது? ஓகே, போனி ஃபிஷஸோட 3 எக்ஸாம்பிள்ஸ் என்ன எழுதுவீங்க? போனி ஃபிஷஸோட 3 characteristic features. So characteristic features of bony fishes. அப்படிதானே? characteristic features of bony fishes என்ன எழுதுவீங்க? 3 characteristic list 3 features that characterize bony fishes. சரி, என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் bony fishes ஓட first character என்ன? The adult is replaced with bones or bony skeleton. Bony endoskeleton. First major இதுதான். ரெண்டாவது, gills covered by operculum. Gills covered by operculum. operculum இங்க இருக்கும். மூணாவது என்னது? air bladder
which is also known as swim bladder is present. என்ன இருக்கும்? swim bladder present ஆயிருக்கும். clear? so இதுதான் மூணு feature, மூணு characteristic feature of bony fishes. சரியா? சரி, அடுத்தது என்னது? next. so இது 3 characteristics கேக்குறாங்க அப்படின்னா இது 3 mark, இது the characteristic feature கேக்குறாங்கன்னா இது 3 or 5 markல கேட்கலாம். சரியா? சரி, அடுத்து என்னது? list the functions of air bladder in fishes. air bladder என்ன perform பண்ணும்? air bladder it is present in எங்க? it is present in bony fishes. கரெக்டா? சரி, இதோட function என்ன? it provides buoyancy. கரெக்டா? it provides what? it provides buoyancy, buoyancy. okay, so it prevents from sinking. sinking அப்படின்னா என்னது? மூழ்காம இருக்கிறதுல இருந்து காப்பாத்தும், மூழ்காம பாத்துக்கும். என்ன சபரிஷ், என்ன டவுட் உனக்கு? சொல்லு. மூழ்காம இருக்கிறதுல இருந்து காப்பாத்தும், மூழ்காம இருக்க கூடாது, முழுங்க கூடாது, தட் இஸ் உள்ள சிங்க் ஆகக்கூடாது, சிங்க் ஆகாம பார்த்துக்கும். ஸோ பயோஎன்சி மேலே அப்படி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டிலேஜனஸ் ஃபிஷ்ஷஸ் அது ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும், கீப் ஆன் ஸ்விம்மிங் லைக் ஏர் பிளாடர் எதுலேயும் இருக்காது. கார்டிலேஜஸ் ஃபிஷ்ஷஸில் ஏர் பிளாடர் இருக்குமா இருக்காதா? இருக்காது. எதில் இருக்காது? கான்ட்ரிக் தயஸ் போனி ஃபிஷ்ஷஸ் தானே? கிடையாது. கான்ட்ரிக் தயஸ் அண்ட் ஆஸ்டிக் தயஸ் ரெண்டு இருக்குது. சரியா? போனி ஃபிஷ்ஷஸ். இப்போது ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸில் ரெண்டு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. என்னது? ஒன்று கான்ட்ரிக் தயஸ் அண்ட் ரெண்டாவது ஆஸ்டிக் தயஸ். ஸ்பெல்லிங் மேபி ஆஸ்டிக் தயஸ் தப்புன்னு நினைக்கிறேன். பட் கான்ட்ரிக் தயஸ் அப்படின்னா இங்கே கான்ட்ரோசைட்ஸ் இருக்கும், அதனால தான் கான்ட்ரிக் தயஸ். கான்ட்ரோசைட்ஸ் எங்கே இருக்கும்? கார்டிலேஜஸ்ல இருக்கும். கான்ட்ரோசைட்ஸ் ஃபார்ம்ஸ் கார்டிலேஜஸ். அதனால இவங்க யாரு? cartilaginous fishes. இவங்க யாரு? cartilaginous fishes, which means இவங்களோட endoskeleton என்னது? இவங்களோட endoskeleton cartilage. ஆனா அதுவே ostic thighs அப்படின்னு சொன்னா ஓகே, they are made up of osteocytes. இங்க எக்ஸோஸ்கெலிட்டன்ல ஆஸ்டியோசைட்ஸ் இருக்கும். ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னா ஆஸ்டியோன் அப்படின்னா போன் அப்படின்னா போனி ஃபிஷஸ். அப்போ இவங்களோட எண்டோஸ்கெலிட்டன் என்னது? இவங்களோட எண்டோஸ்கெலிட்டன் போனி. எண்டோஸ்கெலிட்டன் அண்ட் நோட்டோகார்ட் இருக்கா? என்னடா கேக்குறேன்? எண்டோஸ்கெலிட்டன் நோட்டோகார்டா? நோட்டோகார்டு தான்டா. ஃபர்ஸ்ட் நோட்டோகார்டை கார்டிலேஜா டெவலப் ஆகிறது. அது என்னது? கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ். அந்த கார்டிலேஜ் போனியா மாறிடுச்சு அப்படின்னா அது போனி ஃபிஷஸ். சரியா? okay, next question. Some epithelia. okay, next chapter. Some epithelia are pseudostratified. What does that mean? Some are pseudostratified. okay, சரி. Some are pseudostratified. So what does that mean? pseudo என்னது? false. கரெக்டா? pseudo false. pseudo means false. stratified அப்படின்னா என்னது? layers. so stratified அப்படின்னா மல்டிபிள் லேயர்ல ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஓகே, அதுக்கு பேர் என்ன சார்? ஃபிஷ் ஆயில் எதில் இருந்து எடுப்பாங்க? எனக்கு நான் வெஜிடேரியன் டாடி, நான் வெஜிடேரியன். எங்கிட்டலாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. போனி ஃபிஷஸ்லேருந்து எடுக்கலாம். சொல்கிறேன், வெயிட் பண்ணு.
என்னது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா லெக்சர் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நீ கேளு. சரி, அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடு, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 50 ஸ்லைட்ஸுக்கு மேலே இருக்குது. அதனால நம்ம இது முடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் அப்படியே போயிடும், இழுத்துக்கிட்டு போயிடும். அப்புறம் நீங்களும் வேறு எதுவும் படிக்க முடியாது. சரியா? ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் நீங்கள் போடுங்க, நான் கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸ்லனா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கு. சரியா? ஓகே, ரைட். ஸோ சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், ஸ்ட்ராட்டிஃபைட்னா லேயர்ஸ். அப்படின்னா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா பார்க்கறதுக்கு, ஓகே, இது எங்கே இருக்கும்? காலம்னார் எபித்தீலியம். பார்க்கறதுக்கு மல்டிபிள் லேயர் மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் அது மல்டிபிள் லேயர் இல்லை. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது மல்டிபிள் லேயர் மாதிரி இருக்கும், ஆனால் அது மல்டிபிள் லேயர் கிடையாது. ஓகே, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? மல்டிபிள் லேயர் மாதிரி இருக்கும், ஆனால் அது மல்டிபிள் லேயரில் 2 லேயர் மாதிரி இருக்கா? இப்போ நம்ம இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு நியூக்ளியஸ் எப்படி தெரியும்? இங்கே 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 இப்படி 2 லேயரில் நியூக்ளியஸ் மட்டும் தெரியும். ஓகே, 2 லேயர்ல தெரியும். அப்போ 2 லேயர்ல தெரிஞ்சா என்ன நினைப்பீங்க? ஓகே, ஒரு லேயருக்கு மேலே இருக்கு, அதனால இது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட். ஸோ சம் எபித்திலியா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா some epithelial tissues are small, some are long, so due to in the columnar epithelium, so they appear like stratified but they are not stratified epithelium, and hence they are called pseudo stratified epithelium. That's all. This is the answer. புரிஞ்சுதா? சரி, அடுத்த question. Differentiate white adipose tissue with brown adipose tissue. So என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு tabular column போடலாம். இங்க என்ன எழுதலாம்? white adipose tissue, white adipose tissue. ஓகே, இங்க brown adipose tissue. கரெக்டா? சரி, brown adipose tissue and white adipose tissue. சரி, கமெண்ட்லயே போடுறியா? சரி, நல்ல விஷயம் தான்டா. அப்போ brown adipose and white adipose difference என்ன? First, functional difference. என்னது? Functional difference. என்ன functional difference இருக்கு? White adipose tissues fat storage பண்ணும், fat storage. ஆனா அதுவே என்னது? brown adipose tissues heat production பண்ணும், heat production. thermogenesis है ना, heat create பண்றது. சுபஸ்ரீ விஸ்வநாதன், ஹாய், வணக்கம். வணக்கம் சுபஸ்ரீ, வணக்கம். ஓகே, ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ ஷிவரிங் இல்லாமல், ஸோ நான் ஷிவரிங் thermogenesis, நான் ஷிவரிங் thermogenesis ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, சரி. நவ் அடுத்து என்னது? நம்பர்ஸ் பார்க்கலாமா? நம்பர்ஸ். மைட்டோகாண்ட்ரியா இதில் எவ்வளோ இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவோட நம்பர் எவ்வளோ இருக்கும்? ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூல ஃபியூ, ஆனா இங்க நியூமரஸ், மீன்ஸ் மெனி. சரி, அடுத்து என்னது? கலர். ஆப்வியஸ்லி கலர் நம்ம பார்க்கணும். இது 3 மார்க் क्वेश्चन. ஓகே, கலர் நம்ம பார்க்கணும். என்னது? பேல் yellow, பேல் yellow. எது? ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ. அதே பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூ டார்க் பிரவுன், டார்க் பிரவுன். உங்களுக்கு இது ஹோம்வொர்க் क्वेश्चन. என்னது? என்ன ஹோம்வொர்க் क्वेश्चन? ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அடல்ட்ல இருக்குமா, இன்ஃபான்ட்ஸ்ல இருக்குமா? பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூஸ் அடல்ட்ஸ்ல இருக்குமா, இன்ஃபான்ட்ஸ்ல இருக்குமா, இல்ல ஃபீட்டஸ்ல இருக்குமா? அதுதான் ஹோம்வொர்க். ஸோ இதுக்கான ஹோம்வொர்க் என்ன? ஹோம்வொர்க் क्वेश्चन. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல. இதுக்கான ஆன்சர் நீங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். என்னது? லொகேஷன், லொகேஷன் ஆஃப் ஒயிட் அண்ட் பிரவுன் அடிப்போஸ் டிஷ்யூஸ். சரியா? ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் ஏ என்னது? அடல்ட்ஸ். எது அடல்ட்ல இருக்கும்? ஆப்ஷன் பி என்னது? ஃபீட்டஸ். எது இருக்கும்? இல்ல இருக்காத எதுமே? ஆப்ஷன் 3 இன்ஃபான்ட்ஸ். ஓகே, இதுதான் 3 ஆப்ஷன் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணது 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
என்சிஆர்டில இல்லைன்னா நான் என்ன பண்றது? இது என்சிஆர்டி கிளாஸா? இல்ல சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லடா கண்ணா, நீ ட்ரை பண்ணி யோசி. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, அடுத்த கொஸ்டின். Differentiate between elastic fibers and elastic connective tissue. So இங்க என்ன எழுதுவீங்க? Elastic fibers. இங்க என்ன எழுதுவீங்க? Elastic connective tissue. சரி, first nature. Nature என்னது? Nature elastic fiber, obviously fibers are made up of elastin. Fibers are made up of elastin. Okay, right. ரெண்டாவது elastic connective tissues அப்படின்னா என்ன? Tissues are rich in elastic fiber. Okay, elastic fibers. So elastic fiber, elastic fiber na adல elastin protein அதிகமா இருக்கும். elastinங்கிறது ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன். ஸோ எலாஸ்டின் புரோட்டீன் இருந்தால் அது எலாஸ்டிக் ஃபைபர். எலாஸ்டிக் ஃபைபர் அதிகமாக இருக்கிற டிஷ்யூ எலாஸ்டிக் டிஷ்யூ. ஓகே, டிஷ்யூஸ் ஆர் ரிச் இன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ரெண்டாவது எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? இதுக்கு எங்க இருக்கும்? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? எக்ஸாம்பிள் சரி, என்ன எழுதுவீங்க? எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எங்க இருக்கும்? ஃபவுண்ட் இன் skin arteries or found in elastic tissues. elastic tissues. இங்க என்னது எக்ஸாம்பிள்? இங்க எக்ஸாம்பிள் என்ன எழுதுவீங்க? லொகேஷன். எக்ஸாம்பிள் கிடையாது, லொகேஷன். லிகமெண்டம் நியூஷே. ஸோ எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இது ஹோம்ஒர்க்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதோட ஆன்சர் எழுதுங்க. எக்ஸாம்பிள் ஆர் லொகேஷன். லொகேஷன் சரியா? ஓகே, அடுத்தது next question. Name any 4 important functions of epithelial tissues. Provide at least one example of a tissue that exemplifies each function. Okay, அப்படின்னா என்ன? 4 functions of epithelial tissue. epithelial tissue க்கு 4 function எழுதணும். adipose maybe adulta, maybe இல்ல, நீ யோசி. Name any 4 important functions of epithelial tissue. Number 1 function number 1, protection. என்ன பண்ணும்? protection provide பண்ணும். என்னது? skin epithelium. skin என்ன பண்ணுது? நம்மளுக்கு foreign bodyல இருந்து protect பண்ணுது. ரெண்டாவது என்னது? second, absorption. ஓகே, absorption. எது? intestinal mucosa. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன் நடக்கும். டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸோட அப்சார்ப்ஷன் இங்க இருந்து நடக்கும், இன்டெஸ்டைன்ல இருந்து. ஸோ அதுதான் அங்க என்ன இருக்கும்? எபித்தீலியல் டிஷ்யூ. வேற செக்ரீஷன். எது? ஸோ இது 5 மார்க் கொஸ்டின். ஓகே, செக்ரீஷன் எது? கிளாண்டுலர் எபித்தீலியம். என்ன பண்ணும்? எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு, எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் இருக்கு. அதுல என்ன பண்ணுது? செக்ரீஷன் பண்ணுது. ஹார்மோன் என்சைம் செக்ரீட் பண்ணுது. ஸோ அங்க என்ன இருக்கு? எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கு, கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது என்னது? 4th ஒன். எவ்வளோ கேட்டிருக்காங்க? 4 தானே கேட்டிருக்காங்க. சரி, எக்ஸ்கிரீஷன். அடுத்து என்னது? எக்ஸ்கிரீஷன். ஓகே, எக்ஸ்கிரீஷனுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா? இவ்வளோ சொல்லிட்டேன்ல, ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆன்சர். எக்ஸ்கிரீஷன் எப்படி? வேஸ்ட் மெட்டீரியலை எக்ஸ்கிரீட் பண்ணுதா? நோ. அப்போ வேற என்ன வரும்? ரீனல் டிபியூல்ஸ். எஸ், எக்ஸ்கிரீஷன். ரீனல்
tubules. சரி, அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். லாஸ்ட் 4 தான் கேட்டாங்க, பட் நான் 5 சொல்றேன். சரியா? என்னது? சென்சரி ரிசெப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ்ட் பட்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Name any important 4 important functions of epithelial tissues and provide at least one example. நான் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் தனித்தனியாக கொடுத்தாச்சு. ஆர் இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் எழுதிக்கலாம் ஃபார் செக்ரீஷன், அப்சார்ப்ஷன். நீங்கள் டிசிடி பிசிடி ஃபார் செக்ரீஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களோட ரீனல் டிபியூல்ஸில் செக்ரீஷன் கூட நடக்கும். ஆர் நீங்கள் கிளாண்டுலர் எபித்தீலியமில் நீங்கள் பிட்யூட்டரி கிளான்ஸ் எழுதலாம். ஆர் நீங்கள் என்ன எழுதலாம், பேங்க்ரியாஸ் எழுதலாம். இது எல்லாமே என்னது? செக்ரீஷன் தான் பண்ணிட்டு இருக்கு. ஆல் ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ், எஸ் ஆல் ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ் எழுதலாம். டேஸ்ட் பர்ட்ஸ் எழுதலாம். வேற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நீங்கள் எழுதிட்டே போகலாம். சரியா? சரி, அவ்வளோ எழுத வேண்டாம். கொஸ்டின்ல எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அவ்வளோ எழுதுனா போதும். அதுக்கு மேலே எழுதணும்னு அவசியம் கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் தியர் ஃபங்க்ஷன்ஸ். சரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர். நம்பர் 1 கனெக்டிவ் டிஷ்யூ proper. Number 1. Number 2 skeletal connective tissue. Number 3 fluid connective tissue or vascular connective tissue. ஜிம் படிக்கிறத விட்டுட்டு ஜிம்முக்கு போறியா? அதுதான் முக்கியமாடா உனக்கு. அப்போதான் ஸ்டைலா போட்டோ எடுத்து டிபியா வைக்க முடியுமா? அப்பதான் பொண்ணுங்களை கிட்ட காட்ட முடியும். பத்தியா ஆர்ம்ஸ் இருக்கு, பைசெப்ஸ் இருக்கு. அதுதான் பொண்ணுங்க, ஓ மை காட் எழில் கிட்ட இவ்வளோ இருக்கு இல்லையா? இதுக்காடா போறேன் ஜிம்? வீட்டில் எக்ஸசைஸ் பண்றா. ஜம்பிங் ஜாக்ஸ் நீ வீட்டில் பண்ணு. ரன்னிங் போ, வீட்லயே பக்கத்துல எங்கேயாச்சும் ரோட்ல, பார்க்ல வாக்கிங் போ. சி அப்பர் சாட்டா. எந்த அப்பர் சாட்ரா? அப்பர் சாட்டை நான் பார்த்துட்டேன்னு. என்னது? அடுத்த கொஸ்டின் என்னது? சார் கொஸ்டின் இல்லை. சரி, இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னா இதில் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு இருக்கு. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதில் என்ன இருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூ. இதில் என்ன இருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூ. வேற லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூல ஏரியோலார் டிஷ்யூ இருக்கு. ஓகே, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல நம்மளுக்கு என்ன இருக்கு? டெண்டன்ஸ் அண்ட் ஷீட்ஸ் இருக்கு. டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ். ஓகே, ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தா என்ன எழுதுவீங்க? போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ். ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ எழுதுவீங்க? blood and lymph. ஓகே, ஜிம்முக்கு முன்னாடியா? ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ். ஓகே, ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ் பார்த்தாச்சு. ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ் அப்படின்னா ஆல்ஃபாக்ஷன், ஸ்மெல்லுக்கு யூஸ் ஆகுறது, அதுதான் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்ஸ். எஸ், அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். சரி, அடுத்தது. ஸோ தீஸ் ஆர் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட என்ன கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ எதுக்கு? கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வித் இந்த ஆர்கன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ எதுக்கு? நம்மளோட ஃப்ரேம் ஒர்க், பாடியோட ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, பாடியோட ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பிளட். என்னது? பிளட் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன்ஸ், மெட்டீரியல்ஸ். அடுத்தது லிம்ப். லிம்ப் அப்படின்னா ஒயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூஸ், அடல்ட் பிகாஸ் ஸ்டோர் ஃபேட். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஆன்சரை இங்கே சாட்டில் போடாத. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கமெண்ட்ல போடு. அப்போதான்டா வீடியோக்கு கமெண்ட் அதிகமாகும். அதான் தான்டா சொல்கிறேன். சரியா? சாட்டில் ஆன்சர் போடாத, நீ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு. இப்போ கொஸ்டின் தானே, ஹோம்ஒர்க்காக தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஹோம்ஒர்க் கொடுக்கறது எல்லாமே நீ கமெண்ட்ல ஆன்சர் பண்ணு, வீடியோக்கு கீழே.
ஓகே, சாட்டில் உனக்கு டவுட் எதானா சாட்டில் கேளு, நான் இங்கே கேட்குறேன்னா நீ சாட்டில் ஆன்சர் பண்ணு. பட் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னால் அது கமெண்ட் பாக்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோ, ஆன்சர் எடுத்து வச்சுக்கோ அண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடு. சரியா, தப்போ ரைட்டோ நீ அங்கே போடு. ஓகே ரைட், ஃபைன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் என்னது, வாட் இஸ் அன் ஸோ இது எவ்வளோ மார்க் கொஷின், இது 5 மார்க் கொஷின் கண்ணா. அதனால கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷன்ஸை நீ எழுதிடு. ஓகே, வாட் இஸ் அன் எபித்தீலியம் and enumerate the characteristic feature of different epithelia. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட் இது என்னது ஒரு 5 மார்க் கொஷின். திஸ் இஸ் ஆல்சோ அ 5 மார்க் கொஷின். சரியா, இது என்னது ஒரு 5 மார்க் கொஷின். இது என்னது ஒரு 5 மார்க் கொஷின். சரியா, 5 மார்க் கொஷின். சரி, என்ன ஆன்சர் எழுதுவீங்க? வாட் யூ வில் ரைட்? வாட் இஸ் an epithelium? Epithelial tissue, epithelial tissue, epithelial tissue. Now என்னது, what is epithelial tissue? It's a epithelial tissue is a protective, it's a protective covering tissue. Correct? Epithelial tissue is a protective covering tissue. Number 1, first point. Okay, ரெண்டாவது, it lines the surfaces, cavities, ducts, etc. of the body. Okay, வேற என்னது? சப்போஸ் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணலாம்னா டைப்ஸ் எழுதலாம். எப்படி எழுதலாம் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ? இப்போ எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த எபித்தீலியல் டிஷ்யூவில் 3 டைப் இருக்கு அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் போடலாம். என்னென்ன கிளாசிஃபிகேஷன் போடலாம்? ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ, கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ, நீங்க காலும்னார் எபித்தீலியல் டிஷ்யூ. இப்போ ஸ்குவாமஸ்ல எவ்வளோ எழுதலாம்? 3 டைப் எழுதலாம். என்னது? சிம்பிள். 3 டைப் எழுதலாமா? இல்லை, இதில் 2, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு. இதில் என்னது? 2, சிம்பிள் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு. அதே மாதிரி இதில் என்னது? சிம்பிள் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? சீலியேட்டட் எபித்தீலியம். ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட் மட்டும் பேக்லாக் இருக்கு சார், ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ண டிப்ஸ் சொல்லுங்க. ஒன் ஷாட் வீடியோஸ் பாரு, என்னோட ஒன் ஷாட் வீடியோஸ் டெய்லி ஒன்று பாரு, அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான டிபிபி சால்வ் பண்ணி டெய்லி. சரியா, சீக்கிரம் முடிஞ்சிடும். டெய்லி ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டுக்கோ. இல்லைன்னா 2 days ஒன்ஸ் நீ ஒரு வீடியோ பார்க்கணும் பாரு. 6 சாப்டர் தான் இருக்குது டோட்டலாக. சரி, 6 சாப்டர் தான் அப்படின்னா 12 நாளில் முடிச்சிடலாம். ரொம்ப நாள் ஆகாது, இந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிடலாம். டெய்லி ஒரு வீடியோ பாரு, ஒரு சாப்டரோட கண்டினியூஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ தான் இருக்குது. மேக்ஸிமம் போனால் 5 மணி நேரம் இருக்கும். ஸோ 5 மணி நேரம் வீடியோவை காலையில் 2.5 hours ஒரு செஷன், நைட் 2.5 hours செஷன், அந்த மாதிரி ஒரு செஷன் போட்டு நீ ஒரு நாள் பாரு. அடுத்த நாள் என்சிஆர்டி படி, அதுக்கு அடுத்த நாள் டிபிபி போடு, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண அந்த சாப்டரோடது. 3 நாள் ஒரு சாப்டருக்கு எடுத்துக்கோ. அப்படி எடுத்தால் 6 × 3 எவ்வளோ? 6 3s 18. ஸோ 18 நாளில் முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதத்தில் எவ்வளோ இருக்குது? 18 நாளுக்கு மேலேயே தானே இருக்குது. இட்ஸ் மோர் தேன் 18 days. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம், டோன்ட் வரி. ஓகே, சரி. லோக வர்ஷினி கிருஷ்ணகுமார், குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஓகே, ஒன் ஷாட் இல்லை, லெசனாக தான் இருக்கா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது ஒன்று பண்ணு, நீ அந்த லெசனாகவே அப்போ டெய்லி ஒரு லெசன், ஒரு வீடியோ பார்க்காம டெய்லி ஒரு 2 3 வீடியோ பாரு. 3 வீடியோ 4 வீடியோவில் சாப்டர் முடிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஒரு 3 வீடியோ ஒரு நாளைக்கு பாரு. காலையில் ஒன்று பாரு, மத்தியானம் ஒன்று பாரு, நைட்டு ஒன்று பாரு. இல்லைனா காலையில் ஒரு 1 பாரு, நைட்டு ஒரு 2 பாரு, 2 வீடியோ பாரு, முடிஞ்சிடும். சரியா? பட் ஒரு நாளில் ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 நாளில் ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி பாரு மேக்ஸிமம். ஓகே, சரி, ஓகே, டன். ஸோ எஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட், இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் சார்ட் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீ எழுதலாம். சரியா? கிளாசிஃபிகேஷன் சார்ட் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதுக்கான ஆன்சர் எழுதுனா 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது, why do you call cockroach a pest? Next question, next chapter. Okay, why do you call cockroach a pest? Cockroach நம்ம pest ன்னு ஏன் சொல்றோம்? Because
it contaminates food. It contaminates food. Food contaminate பண்ணும். Spreads disease. Spreads disease. Then damage materials. Then வேற என்னது? Causes allergies. Friend of females. Biology இல்லையா? Biology, இது biology தானே? கண்ணா இது biology தான்டா. இது எல்லாமே biology தானே? நீ பிசிக்ஸ் நினைச்சு கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தியா? ஏம்மா இப்படி இருக்க? என்னம்மா பிரச்சனை? பாட்டனியா? பாட்டனி இருக்கு பாட்டனி இருக்கு. ஐ திங்க் பாட்டனி முடிஞ்சது. பாட்டனி சார் கிளாஸ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஜுவாலஜி மட்டும் தான்டா கண்ணா எடுக்கிறேன். ஸோ சேட்ல என்ன பண்ணுறது, நான் ஜுவாலஜி மட்டும்தான் எடுக்கிறேன். பாட்டனி சார் எடுத்துட்டு இருக்காரு. சரியா? நான் சொல்கிறேன், இந்த 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 வீடியோவில் இந்த சேனல்லையே நம்ம வீடியோ இருக்குது, லைக் பாட்னி சாரோட வீடியோ இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்காரா? வீடியோ இருக்கா? எஸ், பாட்னி சாரோட கிளாஸ் அதான் இருக்குது, எடுத்துருக்காங்களே 11th ஸ்டாண்டர்டோடது. எஸ், லெவன்த் பாட்னி எடுத்திருக்காரு பாருங்க. எப்போ 1 day பேக், நேத்தா முந்தானேத்தோ எடுத்திருப்பாரு. சரியா? 3 hours 33 minutes 20 seconds இருக்கு 11th பாட்னி. சரியா? என்ன சார், டிஷ்யூ தனியாக இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் தனியாக இருக்குது. ஸ்டேட் போர்டில் அப்படி தான் இருக்கும். சரி, ஸ்டேட் போர்டில் அப்படி தான், எங்கள் ஊரில் அப்படி தான். சரியா? கமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏலரி மசில்ஸ். ஏலரி மசில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? எங்கே இருக்கும்? காக்ரோச்சில் இருக்கும். எங்கே இருக்கும்? சுற்றி சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட்டுக்கு சுற்றி முற்றி இருக்கும் இல்லையா? அப்போது அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? All right, சரி, okay, fine. So answer என்னது? நம்ம comment on the functions of ailery muscles. I was just going through the comments பார்த்துட்டு இருந்தேன். Anyways, now functions of ailery muscles, yes, பார்க்கலாம். So என்ன functions? Pumping, so they assist. எங்கே இருக்கும் ailery muscles? எப்படி இருக்கும்? For example, இதுதான் நம்மளோட ஹார்ட்டோட லைக் சேம்பர்ஸ் அப்படின்னா ailery muscles இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே ailery muscles? இப்படி நம்ம ரெண்டு சைடும் ஏலரி மசில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஏலரி மசில்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்கறதுக்கு மூக்கு மாதிரி இருக்கு, பட் அதுதான் நம்மளோட சேம்பர்ஸ் ஆஃப் த காக்ரோச்சோட ஹார்ட். ஸோ தே அசிஸ்ட் இன் பம்பிங். ஓகே, தே அசிஸ்ட் இன் பம்பிங் ஹீமோலிம்ப். ஏன்னா காக்ரோச்சில் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதனால பம்பிங் என்னது? நம்ம ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால நம்மளோட ஹீமோலிம்ஃப் தான் அங்கே பம்ப் பண்ணி முடியும். சரியா? இன்டு ஸோ ஹீமோலிம்ஃப் இன்டு அண்ட் ஃப்ரம் த ஹார்ட் இன்டு சைனசஸ். சரியா? இன்டு சைனசஸ். ஸோ மொத்தத்தில் சொன்னா சர்க்குலேட் பாடி ஃப்ளூயிட்.
circulate body fluid. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். சரியா? பார்க்கறதுக்கு நோஸ் மாதிரி இருக்குல்ல, பட் அது வந்து சேம்பர் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் காக்ரோச். என்னோட drawing level. This is the pro level, pro max level of drawing. Next என்னது? Write the types of respiration seen in frog. Frogல என்ன type of respiration இருக்கு? Cutaneous, pulmonary, என்னென்ன இருக்கு? Frogல பார்த்தா first one pulmonary respiration. Pulmonary respiration. Pulmonary respiration. Number 2 cutaneous respiration. Cutaneous respiration. Pulmonary respiration, cutaneous respiration. Third, buccal or oral respiration. So இதுதான் 3 type of respiration. Pulmonary respiration என்னது? Using lungs. Lungs use பண்ணி. ரெண்டாவது cutaneous respiration என்ன? Through moist skin. Through moist skin. வேற bucco and oral respiration அப்படின்னு என்ன? Through buccal cavity. Buccal cavity. அடுத்தது difference between prostomium in earthworm and peristomium. இப்போ ஸ்டோமியம் அப்படின்னு என்னது? மவுத். கரெக்டா? இருக்கு, ஆமாவா இல்லையா? ஸ்டோமியம் அப்படின்னு என்னது? மவுத். மவுத் கிடையாது, மவுத் மாதிரி. ஸோ இட்ஸ் லைக், சரி, நம்ம வந்து புரோட்டியோஸ்டோம்ஸ் நம்ம படிச்சிருப்போம், டியூட்ரோஸ்டோம்ஸ் அண்ட் புரோட்டியோஸ்டோம்ஸ். ஸோ மவுத் இல்லையா? ஸோ பெரிஸ்டோமியம், ஸ்டோமியம் வேற. சரி, ஸ்டோமியம் நம்ம வந்து மவுத்துன்னு சொல்லக்கூடாது, பட் ஓகே ஃபைன். பெரிஸ்டோமியம்னா என்ன? இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல, இது மவுத்து தான் நினைச்சுக்க கூடாதுல. அப்போ பெரிஸ்டோமியமுக்கும் என்னது நம்மளோட ப்ரோஸ்டோமியமுக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. சரி, பெரிஸ்டோமியம்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட். பெரிஸ்டோமியம்னா என்னது? ஃபர்ஸ்ட், ஓகே சாரி எரேசர் இருக்கா, மாத்திடுறேன். இது என்னது? ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட் ஆஃப் earthworm. ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பெரிஸ்டோமியம். எதோடது? பாடி செக்மெண்ட் ஆஃப் காக்ரோச்சா? இல்ல, ஆஃப் earthworm. சரியா? அப்போ ப்ரோஸ்டோமியம்னா என்ன? வாட் இஸ் ப்ரோஸ்டோமியம்? ப்ரோஸ்டோமியம் அப்படின்னா இது வந்து அவ்வளவுதான். இது வந்து இதுதான் நம்ம எழுத முடியும், வேற எதுவும் எழுதுறதுக்கு இல்ல. ப்ரோஸ்டோமியம்னு என்னன்னு எழுதலாம். என்னது? ஒரு ஸ்மால் ஃப்ளெஷி லோப். ப்ரோஸ்டோமியம் என்னது? a small fleshy lobe. எழுதுங்க, இதுதான் நீங்க நோட் பண்ணணும். small fleshy lobe present in front of the mouth of the earthworm. Present in front of the mouth. Present in front of the mouth of earthworm. சரியா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நீங்க எழுதலாம். ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் என்ன? ப்ரோஸ்டோமியமோட ஃபங்க்ஷன் என்ன? சரி, இது வந்து ஒரு ட்ரூ செக்மெண்ட் கிடையாது. ஸோ என்ன எழுதலாம்? இட் இஸ் நாட் அ ட்ரூ செக்மெண்ட். இட் இஸ் நாட் அ ட்ரூ செக்மெண்ட். சரியா? ட்ரூ செக்மெண்ட் இது கிடையாது. ஓகே, நவ் லெட்ஸ் கம் பேக் டு த கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன இருக்கு? வாட் இஸ் த கொஸ்டின்? கொஸ்டின்ல என்ன இருக்கு? ப்ரோஸ்டோமியம்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், பொசிஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. பொசிஷன்ல வித்தியாசம் இருக்கு. என்னது? நம்ம பெரிஸ்டோமியம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட். ஆல்ரெடி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் பாடி செக்மெண்ட் எங்க இருக்கு? பிரசன்ட் அரவுண்ட் த மவுத். ஸோ இதுதான் நம்மளோட லொகேஷன். ஓகே, பிரசன்ட் அரவுண்ட் த மவுத். ஆனா இது எங்க இருக்கும்? பிரசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மவுத். பொசிஷன் டிஃபரன்சஸ். ரெண்டாவது என்ன எழுதுவீங்க? ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ். ஃபங்க்ஷன் என்ன எழுதுவீங்க? இது மவுத் ஓப்பனிங். அண்ட் அது என்னது? நம்ம சென்சரி ஆர் பரோயிங். இதோட ஃபங்க்ஷன் என்ன? சென்சரி ஆர் பரோயிங்.
சென்சரி அண்ட் பரோயிங் ஆர் வேண்டாம் அண்ட் பரோயிங். பரோயிங் என்ன குழி தோன்றது, நிலத்தில் குழி தோன்றாங்களே அதுக்கு பேர் தான் பரோயிங். ஸோ சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பரோயிங் ரெண்டு இருக்குது இதுக்கு. கிளியர்? புரிஞ்சுதா? புரிகிறதா? எல்லாத்துக்கும் புரிகிறதா? சீக்கிரம் சொல்லுங்க, புரிகிறதா? புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க கண்ணா சாட் பாக்ஸில். அப்போ தான் நான் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன், இல்லைன்னா அடுத்த கொஸ்டினுக்கு நான் போக மாட்டேன். நீங்கள் தம்ஸ் அப் கொடுத்தீங்க சாட் பாக்ஸில், நீங்கள் தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த சாப்டர். பக்கல் ஆர் ஓரல் ரெஸ்பிரேஷன் சைட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சிக்னல். என்னது பக்கல் ஆர் ஓரல் ரெஸ்பிரேஷன் சைட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சிக்னலா? டே, ரெஸ்பிரேஷனுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குடா. சரியா? பக்கல் ஆர் ஓரல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷனுக்காக, அது வந்து த்ரூ டிசால்வ்டு ஆக்சிஜன் அதை வந்து வாயில் எடுத்துக்கும், அவ்வளோதான். சரியா? த்ரூ மவுத். ஓகே, இட்ஸ் அ சைட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சிக்னல். என்னது இது? கொஸ்டினே புரியல எனக்கு. புரியலையா சபரீஷ்? என்ன இது புரியல? எது? இந்த கொஸ்டின் புரியலையா? எந்த கொஸ்டின் புரியல? எந்த கொஸ்டின்டா புரியல? ரெஸ்பிரேஷனா? சொல்லுடா, என்னடா டவுட் உனக்கு? சொல்லு, கமான். என்ன டவுட் சொல்லு. எஸ், டெல் மீ. என்ன டவுட்? பக்கல் ரெஸ்பிரேஷன் என்ன? டெரஸ்ட்ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஃப்ராக் என்ன பண்ணும் அப்படின்னா, டெரஸ்ட்ரியல் லேண்டில் இருக்கும்போது காற்றுல இருந்து ஆக்சிஜன் என்ன ஆகும், அதோட மவுத்தோட ஸ்கின்ல எபித்திலியல் லைனிங்கில் அது உட்காரும். ஐ மீன், அது காற்று பட்டோன்னா டிசால்வ் ஆகி அஸ் அ டிசால்வ் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அது என்டர் ஆகும் பிளட் வெசல்ஸ் அதை அப்சார்ப் பண்ணிடும். இதுதான் பக்கல் ரெஸ்பிரேஷன். ரீப்ரொடக்ஷன் அப்போ சவுண்டு வரும். சரி, அதுக்கு பேர் க்ரோக்கிங் சவுண்டு. சரியா? அதுக்கு பேர் க்ரோக்கிங் சவுண்டு. அது நம்ம லாரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு. இல்லை, தட் இஸ் நாட் ரீப்ரொடக்டிவ் சிக்னல். ரீப்ரொடக்டிவ் சிக்னல் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து க்ரோக்கிங் சீசன், ப்ரீடிங் சீசனில், சம்மர் சீசனில் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறது, அது க்ரோக்கிங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது வேற. சரியா? அது பல்ஜிங் அவுட் ஆஃப் நெக் ரீஜன். கரெக்டா? ஸோ அது வேற, இது வேற. ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது ரெஸ்பிரேஷன் மட்டும்தான். சரியா? ரெஸ்பிரேஷன் இங்கே டிசால்வ் ஃபார்மில் நடக்குது. டிசால்வ் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது த்ரூ த ஸ்கின் லைனிங், கியூட்டேனியஸ். அதே பக்கல் கேவிட்டியில் இருக்கிற எபித்தீரியல் செல்ஸ் வந்து அது வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆனால் அதுக்கு பேர் பக்கல் ரெஸ்பிரேஷன். அண்ட் பல்மினரி லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் நடந்தால் அதுக்கு பேர் பல்மினரி ரெஸ்பிரேஷன். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டெர்கம் அண்ட் ஸ்டெர்னம். ஸோ டெர்கம்க்கும் ஸ்டெர்னம்க்கும் வித்தியாசம் என்ன? பிட்வீன் டெர்கம், ஸோ டெர்கம்க்கும் ஸ்டெர்னம்க்கும் வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எஸ், புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே, வெரி குட். எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? டெர்கம் பொசிஷன். என்னது? இப்போ நம்ம ஸ்க்ளீரைட்னு சொல்கிறோமா? ஸோ அதே மாதிரி பொசிஷனில் டெர்கமோட பொசிஷன் என்ன? டார்சல் ஸ்க்ளீரைட். டார்சல் ஸ்க்ளீரைட். அதே ஸ்டெர்னம்னா என்ன? வென்ட்ரல் ஸ்க்ளீரைட். சரியா? வென்ட்ரல் சைடில் இருக்கும், டார்சல் சைடில் இருக்கும். சரியா? எங்க லொகேஷன் என்ன? லொகேஷன் or found in what? Arthropods.
இது என்னது? ஆர்த்ரோபாட்ஸ். ஆர்த்ரோபாட்ஸ். எஸ், நீட்ல வருமா டெர்கம்? எஸ் எஸ், கண்டிப்பா வரும். எடுத்துக்கோ, நோட்ஸ் எடுத்துக்கோ. நான் தான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேனே, ஸ்டெர்னம், டெர்கம், ஸ்டெர்னைட்ஸ், டெர்கைட்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி என்சிஆர்டிலேயே இருக்குது. சரியா? அதனால் கேட்பாங்க. அப்போது ரெண்டுமே ஜாயின் ஆகிற ஜாயினிங் ஜங்ஷன் பாயிண்ட் என்ன? ஆர்த்ராய்டல் மெம்பரேன். படிச்சிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஆர்த்ராய்டல் மெம்பரேன். எஸ். நோ, ஹெட் ஆஃப் த காக்ரோச் இஸ் கால்ட் ஹைப்போக்தானஸ். வை? ஹைப்போக்தானஸ்னா என்னது? ஹைப்போனா என்னது? கீழே. இப்போ காக்ரோச்சோட ஹெட் எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பாடி ஆக்சிஸ்க்கு என்னது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? பாடி ஆக்சிஸ்க்கு 90 டிகிரியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மவுத், அதோட ஜா எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்னது? ஹைப்போக்தானஸ் ஹெட் அப்படின்னு அர்த்தம். சரியா? why it is called hypothalamus head? Because mouth parts எங்க இருக்கும்? mouth parts are directed towards downward. சரியா? mouth part எங்க இருக்கும்? directed downward. அதனால இதுக்கு பேரு, so directed என்னது? downward. Okay, இது straight, இது downward, directed. So இதுதான் mouth part. So directed downward, that's why it is called hypothalamus. Simple. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுனா thumbs up கொடுங்க, புரியலனா thumbs down கொடுத்துடலாம். I hope புரிஞ்சிருச்சு. இதை முடிச்சோன்னே ஒரு 15 minutes ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம், 15 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? புரிஞ்சிருச்சு? வெரி குட். ஓகே. எக்ஸ்பிளைன் த மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆப்வியஸ்லி டயக்ராம் போட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா ஃப்ராகில் எந்த ரீஜனில் இனிமே ஓவரி எவ்வளோ இருக்குது? ஓகே, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் தானே, சாரி ஓவரி எங்கே வரும்? ஓகே, டெஸ்டிஸ் எங்கே இருக்குது? எந்த ரீஜனில் இருக்குது? அண்ட் டெஸ்டிஸ் இருக்கா? சரி, அப்போது டெஸ்டிஸ் இருக்குன்னா டெஸ்டிஸ் எங்கே என்ன செக்ரீட் பண்ணும் அதை எழுதுங்க. ஓகே, எவ்வளோ டெஸ்டிஸ் இருக்கும், எவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஓகே அதை எழுதுங்க. குளோயக்கா, ஸோ எங்கே ரிலீஸ் ஆகும்? குளோயக்கா. சீமென் எங்கே ரிலீஸ் ஆகும்? குளோயக்காவில். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். இது எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஓவரி எவ்வளோ இருக்குது? ஓகே, ஓவிடக்ட் எவ்வளோ இருக்குது? என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குது? சரியா? நம்பர் 1 ஆர்கன், நம்பர் 2 கிளாண்ட்ஸ், நம்பர் 3 அது எங்கே ரிலீஸ் ஆகுது? குளோயக்காவில். எப்படி? நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ஒரு கவர் சிஸ்ட் மாதிரி, ஒரு கவர் கேப்சூல் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நம்ம குளோயக்காவில் ரிலீஸ் ஆகும். சரியா? ஸோ அதெல்லாம் எழுதுங்க. ஸோ ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ரைட். அடுத்து என்னது? டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா? சரி, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? பேசிக் டிஃப்ரென்ஸ் நான் எழுதிடுறேன். நம்பர் 1 பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னது? அப்டமன். ரெண்டாவது ஆனல் ஸ்டைல். மூணாவது ஊதீகா, ஊதீகே, ஸ்பர்மாதீகே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, இது பேசிக் 3 பாயிண்ட் எழுதுறேன். அப்டமன் narrow 10 segments visible. Abdomen is narrow, 10 segments are visible. ஓகே, சரி. இது என்னது? broad. narrowனா ஆப்போசிட் என்ன இருக்கணும்? broad. anal style இங்க present ஆயிருக்கும், இங்க absent ஆயிருக்கும். obviously not carried by female. சரியா? carried by female. அதுக்கப்புறம் வேற என்ன எழுதலாம்? வேற என்ன எழுதலாம்? ஏதா பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மைண்டில் வந்ததுன்னு எழுதிக்கிட்டேன். வேற என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்? வேற என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவோட ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதியாச்சு. விங்ஸ் எழுதலாமா? விங்ஸ் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. விங்ஸ் எழுதலாமா? எஸ். என்னது? விங்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட்ஸ் பியாண்ட் the abdomen.
சரி ஆப்போசிட் எழுதுனா do not extend ஆப்போசிட்ல do not extend beyond the abdomen சரியா அது எழுதிக்கலாம் வேற என்ன எழுதலாம் வேற இங்க 7th and 9th segments are partially hidden which means not clearly visible okay not clearly visible வேற என்னது அவ்வளவுதான் சோ போதும் ஓகே இது போதும் 5th பாயிண்ட் எழுதணும்னா பாடி சைஸ் எழுதலாம் சைஸ் ஆஃப் த பாடி ஓகே ஸ்மாலர் இது லார்ஜர் அண்ட் ஸ்டவுட் ஓகே ஃபீமேல்ஸ் லார்ஜரா இருக்கும் ஸோ இது 5 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம் சப்போஸ் இது 5 மார்க்ல கேட்டா 3 மார்க்ல கேட்டா இதுல இருந்து 3 பாயிண்ட் எழுதுங்க 2 மார்க்ல கேட்டா இதுல இருந்து 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுல இருந்து கேட்டாலும் இவ்வளோ படிச்சா போதும் சரியா நெக்ஸ்ட் என்னது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we will go for a break சரியா we'll go for a break பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹியூமன் பிசியாலஜி முடிக்கலாம் பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹியூமன் பிசியாலஜி டைஜஷன் ரெஸ்பிரேஷன் சர்க்குலேஷன் எக்ஸ்கிரீஷன் லோகோமோஷன் நியூரல் கெமிக்கல் அண்ட் லாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பயாலஜி இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு போறோம் சரி சீக்கிரம் முடிச்சிடலாம் அதுல டைம் எடுக்காது ஸோ பிரேக் கழிச்சு பார்க்கலாம் பை பை
Okay. Okay, everybody. Hello, hi, hello, welcome back. So, இப்போ நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸ் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற சாப்டர்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வில் சி. பார்க்கலாமா? சரி, அடுத்து நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைஜஷன் அப்சார்ப்ஷன் தான் இந்த சாப்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வை ஆர் விலை present in intestine and not in the stomach? ஸ்டமக்ல விலை ஏன் இல்லை? ஏன்னா ஸ்டமக்ல அப்சார்ப்ஷன் நடக்க போகிறது கிடையாது இல்லையா? அப்சார்ப்ஷன் இன்டெஸ்டைனில் தான். விலை எதுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கணும்? ஸோ விலை எதுக்கு? விலை இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன். கரெக்டா? விலை இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன் அண்ட் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்சார்ப்ஷன் எங்கே நடக்கும்? அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த இன்டெஸ்டைன், நாட் இன் த ஸ்டமக். நாட் இன் த ஸ்டமக். ஆக்சுவலி ஸ்டமக்லேயும் நடக்கும், பட் மேஜர் அப்சார்ப்ஷன் நடக்காது. அப்போ மேஜர் அப்சார்ப்ஷன் நடக்காது அப்படின்னா, நம்ம மேஜர் அப்சார்ப்ஷன் இன்டெஸ்டைனில் நடக்கும் அப்படின்னா விலை இன்டெஸ்டைனில் தான் இருக்கணும், இங்கே ஸ்டமக்கில் இருக்கக்கூடாது. சரியா? ஸ்டமக்கில் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ தட் இஸ் த ஆன்சர். அடுத்தது என்னது? அடுத்தது bile juice contains no digestive enzymes. Okay, bile juice contains no digestive enzymes, yet it is important for digestion. Why? bile juiceல எந்த ஒரு என்சைமே இருக்காது, டைஜஸ்டிவ் என்சைம் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா டைஜஷனுக்கு தேவையில்லை. ஆனால் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட், பைல் என்ன பண்ணும்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் பைல் ஜூஸ்? பைல் ஜூஸோட ரோல் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட். Emulsification of fats, number 1. சரியா? emulsification of fats, number 1. number 2 என்னது? number 2 okay, number 2 என்னது? number 2 stored in the gallbladder, emulsification of fat. ரெண்டாவது activates lipase enzyme. so lipid break பண்ற enzyme lipase. அந்த லைபேஸை ஆக்டிவேட் பண்ணுறது எது? நம்மளோட பைல் ஜூஸ். அப்போது லைபேஸ் ஆக்டிவேட் ஆகலினா லிப்பிட் பிரேக் ஆகாது. அப்போது லைபேஸ் ஆக்டிவேட் பண்ணுறது இதோட வேலை. வேற என்னது? நியூட்ரலைசஸ் த மீடியம். மீடியமை நியூட்ரலைஸ் பண்ணும். ஏன்னா நியூட்ரலைஸ் பண்ணாதான், தட் இஸ் இப்போ கைம் இருக்கு. இப்போ மீடியம்னா என்னது? இங்கே மீடியம் கைம் தான் அங்கே வருது. ஸோ கைமை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். மீடியம்னு கூட எழுதாமல் நீங்கள் கைம் கூட டேரெக்டாக எழுதிக்கலாம். கைம் அசிடிக் கண்டிஷன்லேருந்து வருது. கைம்னா என்ன? ஸ்டமக்லேருந்து டைஜஸ்ட் ஆன மெட்டீரியல்ஸ் அது எங்கே வரும்? ஸ்டமக்லேருந்து இன்டெஸ்டைனுக்கு வரும். ஸோ அந்த தான் நம்ம கைமுன்னு சொல்லுவோம். ஸோ அது எங்கே இருக்கும்? ஸ்டமக்கில் அசிடிக் நேச்சர் ஸ்டமக். அப்போது அங்கிருந்தே நம்ம இன்டெஸ்டைனுக்கு வரும்போது அந்த அசிடிக் கைம் இங்கே வந்தோன்னா அங்கே டைஜஸ்டாக என்ன ஆகாது? ஆசிடிக் மீடியமாக இருந்தால் எந்த ஒரு என்சைம், இன்டெஸ்டினல் என்சைம், பேங்க்ரேட்டிக் என்சைம் வேலை செய்யாது. அப்போது அதை ஆல்கலைனாக மாற்றணும். யார் மாற்றுவா? பைல் ஜூஸ். அப்போ தான் டைஜஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பைல் ஜூஸில் என்சைம் எதுவும் இல்லை, ஆனால் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எமல்சிஃபிகேஷன் அப்படின்னு என்ன? பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்ஸ். பிரேக் டவுன் ஆஃப் லார்ஜ் fat molecules into smaller fat globules. Clear? புரிஞ்சுதா? சரி, அடுத்தது okay, respiration. Name the respiratory organs of flatworms, earthworm, prawn, cockroach and cat. So respiratory organ of flatworm என்னது? Flames. Respiratory organ. Okay. நெஃப்ரீடியா கிடையாது, நெஃப்ரீடியோபோர் கிடையாது. ரெஸ்பிரேஷன் கேட்குறாங்க, நாட் எக்ஸ்கிரீட்டரி. ஸோ ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு பார்த்தா பாடி சர்ஃபேஸ். இங்கே ரெஸ்பிரேஷனுக்கு தனி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, எர்த் வார்ம் என்னது? எர்த் வார்ம் அதே தான், ஸ்கின். தட் இஸ் பாடி சர்ஃபேஸ் ஆர் ஸ்கின் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸ்கின் ஆர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். இப்போ நம்ம ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் ஃபிஷ் அப்படின்னு சொன்ன என்னது? ஃபிஷ் ஆர் ப்ரான்ஸ் அப்படின்னு சொன்ன என்னது? கில்ஸ். ரெண்டுமே என்னது? கில்ஸ். தான். தென் காக்ரோச் அப்படின்னு சொன்ன என்னது? காக்ரோச் அப்படின்னு சொன்னால்
trachea or spiracles. cat அப்படின்னு சொன்னா lungs. கரெக்டா? catல என்ன இருக்கும்? lungs present ஆயிருக்கும். ஸோ டோட்டல் இதுக்கு 3 மார்க்ஸ். இது 3 மார்க் கொஷின். இதுக்கு எல்லாத்துக்குமே 0.5 இதுக்கு 0.5 இதுக்கு 0.5 இதுக்கு 0.5 இதுக்கு 0.5 ரெண்டு இருக்கா? இதுக்கு 0.5 இதுக்கு 0.5. ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 0.5 மார்க்ஸ். ஸோ அதனால டோட்டல் 3 மார்க்ஸ். சரி, நேம் த என்சைம் that catalyzes the bicarbonate formation in RBC. Name the enzyme that catalyzes the bicarbonate formation. என்னது? This is a 1 mark question and answer என்ன? Carbonic anhydrase. Carbonic anhydrase. Alright, carbonic anhydrase is the correct answer. அடுத்து என்னது? Air moving from the nose to the trachea passes through a number of structures. List in order of the structures. Air moving from the nose to the trachea passes through a number of structures. List. Okay. அப்போ air moving from the nose to the trachea passes through a number of structures. List in order. Okay. இதில் என்னென்ன வரும்? நோஸ்லேருந்து ட்ரக்கியாக்கு போகணும். டு த ட்ரக்கியா த்ரூ அ நம்பர் ஆஃப். ஓகே, நோஸ்லேருந்து நேசல் சேம்பர், நேசல் கேவிட்டி, நேசல் கேவிட்டியிலேருந்து நேசோஃபேரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ்லேருந்து ஓரோஃபேரிங்ஸ்லேருந்து லாரிங்ஸோஃபேரிங்ஸ்லேருந்து லாரிங்ஸ் அண்ட் லாரிங்ஸ்லேருந்து ட்ரக்கியா. சரியா? இதுதான் பாத்வே. these are the pathway. நோஸ்லேருந்து நேசல் கேவிட்டிலேருந்து நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், லாரிங்ஸோஃபேரிங்ஸ். இந்த மூணும் சேர்த்து நீங்கள் வெறும் ஃபேரிங்ஸ்ன்னு கூட எழுதலாம். பட் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். கொஷனில் 1 மார்க்கில் கேட்டால் வெறும் ஃபேரிங்ஸ் எழுதுங்க, 2 மார்க்கில் கேட்டால் கொஞ்சம் பிரித்து எழுதுங்க. சரியா? சரி, அடுத்தது diffusion of gases occurs in the alveolar region only, not in any other part of the respiratory system. Okay, discuss. First, diffusion of gases occurs in the alveolar region. Alveoli-ல என்ன இருக்கும்? Alveoli-ல என்ன இருக்கும்? Alveoli-ல நம்ம கிட்ட thin squamous epithelium இருக்கும். கரெக்டா? thin squamous epithelium. Number 1. ரெண்டாவது, rich in blood capillary network. Rich in thin capillary network. மூணாவது என்னது? moist surface for diffusion. Moist surface for diffusion. diffusionக்கு அங்க என்ன இருக்கும்? moist surface present ஆயிருக்கும். சரி, large surface area என்ன இருக்கும்? அங்க அதிகமா இருக்கும். ஓகே, and diffusion எப்படி நடக்கும்? partial pressure. diffusion through partial pressure gradient. These are the reasons we can say. Okay, மற்ற பார்ட்ஸ்ல இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. மற்ற ரீஜன்ல, மற்ற பார்ட்ஸ்ல ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இல்லை, thin squamous epithelium, blood capillary, இங்கே இதெல்லாமே இருக்கிறனால தான் ஆல்வியோலைல நடக்குது. வெரி சிம்பிள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். சரியா? இங்கே ஸ்ட்ரக்சர் நீங்கள் இதெல்லாமே எழுதுறீங்களே, இதுக்கெல்லாம் 1 மார்க் கொடுப்பாங்க. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் 2 மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஸோ டோட்டல் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் சப்போஸ் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் என்னது, ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும் ஸ்ட்ரக்சருக்கு.
அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க். ஓகே ரைட். சரி, அடுத்தது sketch a flow chart to show the pathway of the air flowing through a respiration. sketch a flow chart. எப்படி எழுதலாம்? நாஸ்ட்ரில் இருந்து இப்போ எழுதணும்ல, அதே மாதிரி தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் நாஸ்ட்ரில்ஸ், ரெண்டாவது என்னது நேசல் கேவிட்டி, நேசல் கேவிட்டி. நெக்ஸ்ட் என்னது நாஸ்ட்ரிலுக்கு அப்புறம் நேசல் கேவிட்டி, அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறம் லாரிங்ஸ். ஓகே, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, bronchi, trachea, bronchi, bronchioles, alveoli. இப்போ இதில் கூட நீங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்டாங்க, சரியா? இது 2 மார்க் கொஸ்டின் தான். ஆனால் இது சப்போஸ் 3 மார்க்கில் கேட்டாங்க, சப்போஸ் இது வந்து 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்? இந்த bronchiல primary bronchi, secondary bronchi, tertiary bronchi, primary bronchioles, secondary, terminal, okay, terminal bronchioles, respiratory bronchioles அப்படின்னு சொல்லிட்டு segregate பண்ணிடலாம். சரியா? இல்லைனா நம்ம நார்மலாகவே எழுதிட்டு போயிடலாம். கிளியர்? அடுத்து என்னது? explain the conditions which creates problems in oxygen transport. explain the conditions. okay, என்னென்ன கண்டிஷன்? என்னென்ன கண்டிஷன் இங்க? ஃபர்ஸ்ட் conditions which creates problem in oxygen transport na number 1 low hemoglobin. hemoglobin கம்மியா இருந்தா oxygen transport பிரச்சனையா இருக்கும். in that case it is called anemia. second carbon dioxide, CO2, or not CO2, CO actually, not 2, carbon monoxide poisoning. carbon monoxide poisoning, carboxy hemoglobin, carboxy hemoglobin ஃபார்ம் ஆயிரும். அதனால ஆக்சிஜன் பைண்டிங் சைட்டே இருக்காது. ஓகே, அது ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹை ஆல்டிடியூட், ஹை ஆல்டிடியூட் அதில் என்ன இருக்கும்? CO2, லோ PO2, லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஹைபாக்சியா, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, அது ஹைபாக்சியா. இந்த கண்டிஷன் சரியா? இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாத்துக்குமே பாயிண்ட் என்னது? 3, ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மோக்கிங், alveolar wall damage, alveolar wall damage. ஓகே, அதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ், கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதனால நம்ம லங்ஸ் டேமேஜ் ஆகும். ஓகே, ஆர் லங் டிசீஸ், லங் டிசீஸ் என்னது? ஆஸ்துமா, எம்ஃபைசீமா, எம்ஃபைசீமா. வேற எது வேணா எழுதிக்கோங்க உங்களோட டிசீஸ். லைக் ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சுன்னா, ஐ மீன் உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. சரியா? ஓகே ரைட். நவ் இது 3 மார்க் கொஸ்டின். ஆல் ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? distinguish between arteries and veins. distinguish between what? arteries and veins. அப்படின்னா first arteries இங்க எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் veins. arteries first point. arteries carries blood, okay, carries blood away from the heart, away from the heart. கரெக்டா? பல்மனரி ஆர்டரி பிளட் வெளியே எடுத்துட்டு போகுது, அயோர்டா பிளட் வெளியே எடுத்துட்டு போகுது, away from the heart. veins carries
blood towards the heart. Towards the heart. Yes, right. Second என்னது direction of the flow நம்ம முடிச்சாச்சு. ரெண்டாவது என்னது wall ஓட thickness. arteries எப்படி இருக்கும்? thick, muscular, thick-ஆ இருக்கும் and muscular-ஆ இருக்கும் and then elastic. okay, more elastic actually. okay, இது எப்படி இருக்கும்? thin and less muscular. less muscular, so less elastic. elasticity கம்மியா தான் இருக்கும். சரி, இங்க அவ்வளோ கம்மியா இருக்காது, பட் இருந்தாலும் கம்மியா இருக்கும். அண்ட் ஏஜ் ஆக ஆக ரெண்டுலையுமே எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஓகே, அடுத்தது நம்மளோட வால்வ்ஸ். இங்க என்ன இருக்கும்? வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட். வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட். இங்க என்ன இருக்கும்? வால்வ்ஸ் ஆர் present. ஏன் வால்வ்ஸ் ஆர் present? to prevent backflow. Backflow of the blood. Why? Because veins carries low pressure blood. okay, veins carries low pressure blood. so adha adutha point. carries high pressure blood. high pressure blood. adanala inga valve தேவையில்லை ஏனா backflow ஆகாது. carries low pressure blood. low pressure blood. அதனால இங்க backflow chance இருக்கு, அதனால valves இருக்கும் இங்க. லாஸ்ட், சப்போஸ் இது 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட் கூட எழுதிக்கோங்க. லியூமென் எப்படி இருக்கும்? narrow. இங்க எப்படி இருக்கும்? லியூமென் wide. ஓகே, பட் இது 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இது 3 மார்க் क्वेश्चन தான். சரியா? 3 மார்க் क्वेश्चन தான். ஸோ 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம், இல்லைனா 3 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட ஓகே தான். ஓகே, சரி. distinguish between valves, that is mitral valve and semilunar valve. distinguish between mitral valve and semilunar valve. நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். green யூஸ் பண்ணலாமா இல்ல blue யூஸ் பண்ணலாமா? light blue is not fine. white யூஸ் பண்ணலாம். சரி, சரி. mitral valve first location பார்த்துக்கலாம். ஓகே, எங்க லொகேட் ஆயிருக்கும், then type, then function. number 1 location, number 2 type, number 3 function. இது ஒரு 2 மார்க் இல்லைனா 3 மார்க் क्वेश्चन. டூ மார்க் இல்ல உங்க டீச்சர் கொஞ்சம் தாராள பிரபுனா 3 மார்க்ல கூட கொடுக்கலாம். வணக்கம், வணக்கம் முகேஷ், வணக்கம், குட் ஈவினிங். ஓகே, அடுத்த क्वेश्चन லொகேஷன் என்ன எழுதலாம்? ஸோ மீட்ரல் வால்வ் அப்படின்னு என்னது? பைகஸ்பிட் வால்வ். பைகஸ்பிட் வால்வ். ஸோ லொகேஷன் என்ன எழுதுவீங்க? present between what? mitral valve என்னது? left atrium and right, sorry, left atrium and left ventricle. left ventricle. இது present between right auricle and right ventricle. okay, next type. இது atrioventricular. செமிலுனார் வால்வா? நான் மாத்தி எழுதிட்டேன், சாரி. இது செமிலுனார் வால்வுக்கு பதிலாக நான் ட்ரைகாஸ்பிட் நினைச்சிட்டேன். சாரி, ஐ அம் ரியலி வெரி சாரி. இது என்னது? ட்ரைகாஸ்பிட் கிடையாது, செமிலுனார் வால்வ். அப்போ எங்க இருக்கும்? லொகேஷன் என்னது? லொகேஷன் வேற. என்ன லொகேஷன்? present between செமிலுனார்ல, so present between arteries and ventricles. so இந்த arteries அப்படின்னா என்னது? செமிலுனார் வால்வ் arteries அப்படின்னா pulmonary artery and aorta.
இந்த மாதிரி கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, நான் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி, சரியா நான் மாற்றி எழுதின மாதிரி. ஸோ இப்போ அயோட்டா, ஸோ ஆர்ட்ரிஸ் அண்ட் வென்ட்ரிகல்ஸுக்கு இடையில ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸ். ஓகே, ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் இதுதான் இங்கே ஆர்ட்ரிகுலர் வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் பைகஸ்பிட் வால்வ். bicuspid valve, atrioventricular valve or bicuspid valve. Semilunar valve என்னது present, prevent backflow into ventricles. prevent, அது இதோட function தானே. type என்ன, type என்ன, what is the type? சரி, இது ஒரு விதமான tricuspid valve தான். இது ஒரு விதமான tricuspid valve தான். a type of tricuspid valve. இதுல என்ன இருக்கும், tricuspid valve தான் இருக்கும். ஓகே, tricuspid valve. function, prevents backflow into left auricle. இங்க prevents backflow into the ventricles, both ventricles. okay, left and right ரெண்டுமே. okay, அடுத்து என்னது, ஸோ இதுவும் 3 mark question or 2 mark questionல கூட கேட்கலாம். next, what is lymph? lymph is a colorless fluid. lymph is a colorless fluid. lymph is a colorless fluid. okay, number 1, also known as tissue fluid. சரி, அதோட functions என்ன, what are the functions? so இங்க என்ன எழுதலாம், tissue fluid is equal to what is tissue fluid? tissue fluid அப்படினா நம்மளோட கலர் இருக்காது, அப்படினா அங்க என்ன இருக்காது, RBC இருக்காது. so tissue fluid அப்படினா colorless fluid containing WBCs. it contains WBCs. RBC are absent here. functions என்ன எழுதலாம், functions number 1, returns interstitial fluid into the blood, interstitial fluid into the blood. second, transports fats from intestine, transports fat from intestine. lacteals நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா டைஜஷன்ல. மூணாவது, immunity, that is lymphocytes. immunity, that is lymphocytes. okay, right, ஏன்னா இங்க lymphocytes அதிகமா இருக்கும், so it provides immunity also. அடுத்து என்னது, okay, select the correct biological term. lymphocytes, red cells, leukocytes, plasma, erythrocytes, white cells, hemoglobin, phagocyte, platelets, blood clot. இது 1 mark question. இந்த 1 mark மாதிரி தான். 5 கொடுத்து 5 markல கேட்கலாம், 2 கொடுத்து 2 marksல கேட்கலாம், 3 கொடுத்து 3 marksல கேட்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் எவ்வளோ இருக்கு, G H I J K L M N O P Q R, எவ்வளோ தெரியல எனக்கு, 6 வரைக்கும் எவ்வளோ ஆல்பபெட், A B C D E F G H I J K L M N O P Q R 18. okay, so disc shaped cells which are concave on both the sides, then the RBC. most of these have a large bilobed nucleus, WBC. enable red cells to transport hemoglobin, enable red cells to transport blood, enable red cells to transport blood. இது என்னது, plasma, hemoglobin, white cells, what is this, phagocyte. சரி பார்த்துக்கிறது, the liquid. okay, D இங்க வராது, அப்போ எது ஆன்சர் என்ன வரும், enables red cells to transport blood. red cells blood transport பண்றதுக்கு enable பண்றது என்னது, what is that answer? the correct answer is plasma. plasmaல தானே போகும், plasma. சரி, அடுத்தது the liquid part of the blood, அதுதான் plasma. ஓகே, இல்லை அதுவும் பிளாஸ்மா தான், இதுவும் பிளாஸ்மா தான். சரி, ரெண்டுமே பிளாஸ்மா தான். ஓகே, அடுத்தது most of them move and change shape like an amoeba, WBCs.
Okay, WBCs consist of water and important dissolved substances. Plasma. Okay, are they destroyed in the liver and spleen after circulating in the blood for months? This is erythrocytes or RBCs. Okay, right. அடுத்தது the substances which gives red blood to their color, hemoglobin. அடுத்தது another name of red blood cells, erythrocytes. Blood has been changed to a jelly, clot. Platelets. A word that means cell eater, phagocyte, phagocytes. Cells without nucleus, enucleated. Or RBC. என்ன வேர்ட்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல. என்ன இருக்கீங்க? Blood clot, phagocyte, white cells, hemoglobin, plasma, platelets. Okay, platelets, RBC. Enucleated angilla. So white cells made in the lymphatic tissue. White cells made in the lymphatic tissue. True. Lymphocytes. Lymphocytes. Sorry. Blocks wound and prevents excessive bleeding. Blood clot. Platelets. Or clot. Fragment of cells which are made in bone marrow. Fragments of cells which are made in bone marrow. Platelets. Ilya? Yes. Fragments of cells. Fragments of cells. RBC, WBC, platelets. Another name of white blood cells, leukocytes. Are they slowly release oxygen to the blood cells? Hemoglobin. Their function is to help blood clot in wounds. Platelets. Okay, so this is the answer. Next, name and label the given diagram. Show A, B, C, D. This is your homework. சரியா? இது உங்கள் புக்கில் கிளியராக கொடுத்துருக்கோம். இந்த இமேஜ் கிளியராக இல்லை, அதனால தான் நான் எழுதலை. ஏன்னா நான் எதாவது தப்பாக எழுதி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாதுல, அதனால் புக்கில் கிளியராக இமேஜ் கொடுத்துருக்கோம். அதனால் இது ஹோம்ஒர்க்கில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ்கிரீஷன். ஓகே, ஐடென்டிஃபை த பயாலஜிக்கல் term. Okay, a liquid which gathers in the bladder. It is called gathers in the bladder. அதுக்கு பேரு urine. Okay. அடுத்தது produced when blood is filtered in a Bowman's capsule. Produced when the blood is filtered in the Bowman's capsule. It is called glomerular filtrate. Glomerular filtrate. Temporary storage of urine. Urinary bladder. இருக்குதானே இங்க? இருக்கு, இங்க இருக்கு. Okay, next, a ball of intertwined capillaries, glomerulus. இருக்குதானே? Yes. Next, removal of unwanted substances from the body, excretion. Next, each contains a glomerulus. Each contains a glomerulus. Urate, Bowman's capsule. அங்க glomerulus இருக்கும்ல, glomerulus அங்க இருக்கும். Carry urine from the kidney to the bladder. Kidney இருந்து bladder, ureter. Next என்னது? Scientific term for urination, micturition. இருக்குதானே micturition இங்க? Micturition is. Next, regulation of water and dissolved substances in blood and tissue fluid. Regulation of water and blood, dissolved substances. Osmoregulation இருக்கா? Regulation of water and dissolved substances in blood and tissue fluid. Osmosis. Yes, osmosis இங்க இருக்கு.
ஆஸ்மோசிஸ் ஆக்சுவலி வரக்கூடாது. இட்ஸ் ஷுட் பி ஆஸ்மோ ரெகுலேஷன். பட் ஓகே, ஆஸ்மோ ரெகுலேஷன் தான் வரணும். என்னது ஆஸ்மோ ரெகுலேஷன்? ஆஸ்மோ ரெகுலேஷன், that should be the correct answer. Anyways, consist of the kidneys, ureter and bladder. Kidneys, ureter and bladder. Ureter இருக்கும், kidneyயும் இருக்கும், bladderம் இருக்கும். Urinary system. Next, removal of useful substances from glomerular filtrate. Reabsorption. What solute the blood contains that are not present in the glomerular filtrate? Proteins. ஓகே, ப்ரோட்டீன்ஸ். ஏன்னா நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஈவன் ஆர்பிசி கூட குளோபுலர் ஃபில்ட்ரேட்டில் இருக்காது. சரியா? அது ஒரு சொல்யூட் தான். ஸோ அது அங்கே நான் செக் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஆர்பிசி கொடுத்துருந்தா ஆர்பிசி வந்திருக்கும். ஆர்பிசி அங்கே கொடுக்கல, ப்ரோட்டீன் இருக்குது, அதனால ப்ரோட்டீன் போட்டிருக்கேன். அதை தவிர வேறு எது போட்டாலும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் ஃபில்டர் ஆகாது. ஸோ அது எல்லாமே போட்டிருந்தா அது எழுதணும் இங்கே. பட் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் தான் போட்டிருந்துச்சு, அதனால தான் நான் செக் பண்ணி ப்ரோட்டீன் சொன்னேன். நீங்கள் ஒரு தாட்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ மேலே அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதணும். சரியா? ஓகே, அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் புரோட்டோநெஃப்ரீடியா அண்ட் மெட்டாநெஃப்ரீடியா. புரோட்டோநெஃப்ரீடியாக்கும் மெட்டாநெஃப்ரீடியாக்கும் டிஃபரன்ஸ் என்ன? சரியா? டிஃபரன்ஸ் இங்கே எழுதணும். புரோட்டோநெஃப்ரீடியாக்கும் மெட்டாநெஃப்ரீடியாக்கும் டிஃபரன்ஸ். சரி, புரோட்டோநெஃப்ரீடியா ஃபவுண்ட் இன் flatworms. சரி, ஃபவுண்ட் இன் flatworms, நம்பர் 1. நம்பர் 2, flame cells, excretory product. Excretory structure. மூணாவது என்னது? மூணாவது lack external opening. lacks external opening. நாலாவது என்னது? ஆஸ்மோ ரெகுலேஷன். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். அண்ட் ஆக்சுவலி இதோட ஃபங்க்ஷன் அதே தான். ஓகே, பட் ஃபவுண்ட் இன் ஃபிளாட்வார்ம்ஸ் எது? நம்மளோட புரோட்டோநெஃப்ரீடியா. மெட்டாநெஃப்ரீடியா earthworm, annelids, annelids, etc. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர். இங்க என்னது? நெஃப்ரீடியா நெஃப்ரோஸ்டோம் பிளஸ் டிபியூல்ஸ். நெஃப்ரோஸ்டோம் பிளஸ் டிபியூல்ஸ். ஓகே, நெஃப்ரோஸ்டோம் பிளஸ் டிபியூல்ஸ். அடுத்து என்னது? has external openings. help in excretion. helps in excretion. Now differentiate between cortical nephron and medullary nephron. juxtamedullary nephron. வித்தியாசம் என்ன? சரி, இப்போ கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னா அதோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் எங்கே இருக்கும்? கார்டெக்ஸில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா அப்படின்னா பிசிடி இங்கே இருக்கும், டிசிடி இங்கே இருக்கும். ஓகே, ஹென்லிஸ் லூப் இங்கே தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஹென்லிஸ் லூப், அதுக்கப்புறம் பவுமன்ஸ் கேப்சூல், மல்பீஜியன் பாடி இங்கே தான் இருக்கும். வெறும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹென்லிஸ் லூப் உள்ளே இருக்கும் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலெக்டிங் டக்ட். ஆனால் அதுவே ஜக்ஸ்டாமெடுலரி நெஃப்ரான் அப்படின்னா மெஜாரிட்டி, ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் ஹென்லிஸ் லூப் என்ன இருக்கும்? உள்ளதாக இருக்கும். அண்ட் கலெக்டிங் டக்டும் என்ன இருக்கும்? உள்ளதாக இருக்கும். பிசிடி எல்லாமே ஜங்ஷன் இருக்கும். பிசிடி, டிசிடி, ஹென்லிஸ் லூப், மல்பீஜியன் பாடி எல்லாமே கார்டெக்ஸில் இருக்கும். கார்டெக்ஸ் இன் த சென்ஸ் கார்டெக்ஸும் மெடுலாக்கு ஜங்ஷனில் இருக்கும். அதனால தான் ஜக்ஸ்டா மெடுலரி. சரியா? இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கூட நீங்கள் எழுதிக்கோங்க. 20% and 80%. All right. How are the kidneys involved in controlling blood volume? How is volume of blood in the body related to arterial pressure? How are the kidneys involved in controlling blood volume? Because erythropoietin, we have இன்னொரு விஷயம், erythropoietin கூட ஒரு சைடில் ஓகே, அது நம்ம ஒரிஜினல் இதுக்கு கேன்சர் வராது.
இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? blood reabsorption. நம்ம வாட்டர் reabsorption வாட்டர் வந்து எவ்வளோ கிட்னி எக்ஸ்க்ரீட் பண்ணும், எவ்வளோ பண்ணக்கூடாது, அதுதான் ரெஸ்பான்சிபிள். இப்போ blood வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் கிட்னிலேருந்து அதிகமாகணும். அப்போ தான் வாட்டர் பாடியோட ஃப்ளூயிட் வால்யூம் அதிகமாக இருக்கும். நம்ம ஃப்ளூயிட் வால்யூம் கம்மி பண்ணணும் அப்படின்னா வாட்டரை எக்ஸ்க்ரீட் பண்ணணும். most of the water should be excreted out. This is how it is regulated. If there is more, okay, how the volume of the blood is related அப்படினா, more blood means more pressure in the artery, சரியா, and less blood na less pressure in the artery. Okay, சரி. Now the hormone involved in the regulation, renal regulation, 3 hormones are involved. 3 main hormones என்னென்ன? number 1 ADH, number 2 aldosterone, number 3 ANF. okay, இதுதான் 3 ஹார்மோன். அடுத்த question என்ன? what is the effect of aldosterone on kidneys and where it is produced? aldosterone எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? aldosterone adrenal cortex, இதுதான் adrenal gland அப்படின்னா இதோட கார்டெக்ஸ்ல zona glomerulosa செல்ஸ் இருக்கும். என்ன செல்ஸ்? zona glomerulosa. so zona glomerulosa. so இந்த zona glomerulosa cells என்ன பண்ணும்? they secrete aldosterone. aldosterone என்ன பண்ணும்? aldosterone principal cell of DCT க்கு போயிட்டு principal cell of DCT க்கு போயிட்டு அங்க என்ன பண்ணும்? principal cell of DCT க்கு போயிட்டு அங்க reabsorption of sodium sodium and water and sodium reabsorb பண்ண வைக்கும். இது என்ன பண்ணும்? blood volume increase பண்ணும். சரியா? clear? okay, next என்னது? explain the heart's role in secreting a hormone that regulates renal function. heart's role, ANF is secreted from the atrium. இது என்ன பண்ணும்? dilates the blood vessel which reduces the arterial pressure arterial pressure. okay, arterial pressure. clear? வேற என்னது? it reduces sodium and water reabsorption from the DCT. okay, அதனால தான் இதுக்கு பேரு atrial natriuretic factor. சரி, அடுத்தது name the different types of movement. first one, ciliary movement, first one ciliary movement, number 2 flagellar movement, number 3 muscular movement. சரி, இதை தவிர அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்கு, ஸோ இந்த அமீபாய்டு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அமீபாய்டு மூவ்மெண்ட்டும் இருக்கு. பட் வந்துட்டியா? சரிடா கண்ணா, வணக்கம். ஸோ இது 3 தான் டிஃப்ரெண்ட் டைப். பட் அமீபாய்டு மூவ்மெண்ட்டும் இருக்கு, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் தீஸ் ஆர் த மெயின் 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்.
Name the filamentous present in the sarcomere. Filaments present in the sarcomere. Actin and myosin. These are the two filaments present in the sarcomere. அடுத்தது, when describing a skeletal muscle, what does striated means? Striated means the overlapping of actin and myosin. Actin and myosin filaments. Okay, it shows striped appearance, that is called striations. Okay, striped appearance, adukku per da striations. Okay, so enna eludhalam, muscles shows dark and light bands due to this overlapping. It shows striped appearance. Hence, striated. Name the bones of the skull. Skull level enna bone irukku? Skull la different type of bone irukku. Number 1, frontal. Second, parietal. Third, temporal. Fourth, occipital. Fifth, mandible. Maxilla. Mandible varadu, sorry. Frontal, occipital, temporal, then ethmoid. Adikadi inga varnuma, inge varudha. Ethmoid, sphenoid. Ethmoid, sphenoid. Name the bones. Then facial bones. Facial bones la nariya irukku, all the facial bones neenga eludikalam. Idu cranium. சரியா, இது cranial bones. So skull அப்படினு சொன்னா நீங்க இப்படி கூட பிரிச்சு எழுதலாம். Skull that contains cranium and ரெண்டாவது facial bones. Facial bones total 22. Sorry, total 28. இதுல 14 facial bones and 22 தானே, 22. Okay, 14 facial bones. அதுக்கப்புறம் craniumல எல்லாம் இருக்கும். craniumல total 14 plus 8 cranial bones. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ear ossicles. Total 6 bones. So total 28. Okay, அடுத்தது, list the 3 main parts of the axial skeleton. List the 3 main parts of the axial skeleton. Okay, number 1, skull. Number 2, thoracic cage. Number 3, vertebral column. What are the different types of rib bones that form the rib cage? Number 1, sternum. Acha, rib bones padda kekranga, sorry, rib bones, not other things. Rib bones la sternum varadu. Rib bones அப்படினா, first, true ribs, false ribs, floating ribs, floating ribs. Okay, true ribs la 7 pairs, false ribs la 3 pairs, and floating ribs la 2 pairs. So total 12 pairs is equal to 24 ribs. அடுத்தது, list the disorders of muscular system. நீங்க disorders ஓட லிஸ்ட் தான் எழுத சொல்லியிருக்காங்க, ஸோ அதை எழுதிக்கோங்க.
எக்ஸ்பிளைன் த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இது 5 மார்க் கொஷின். சரியா? 5 மார்க் கொஷின். இதில் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் நீங்கள் என்னது அட்டாச்மெண்ட் எழுதலாம், டிட்டாச்மெண்ட் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏடிபி பைண்ட் ஆகிறது, ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஆக்டின் அண்ட் மயோசினோட பைண்டிங், அது என்ன ஃபார்ம் ஆகும்? கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆகும், செகண்ட் ஸ்டெப். வணக்கம் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? எழுதி எழுதி கை வலிக்குது, என்ன பண்ணுறது, முடியவே மாட்டேங்குது. அவ்வளோ கொஷின் இருக்குது. எல்லா கொஷனுக்கு இதே மாதிரி பாருங்கள் எழுதிக்கிட்டே. டெய்லி ஜுவாலஜி மாரத்தான். ஆமாம் சார், டெய்லி ஜுவாலஜி கிளாஸ் தான். பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். சி, நாளைக்கு கெமிஸ்ட்ரி. ஓகே, சூப்பர். அப்போ கெமிஸ்ட்ரி சார் நாளைக்கு வருவார், நான் நாளைக்கு வர மாட்டேன். ஓகே, டன். ஆல்ரைட். ஸோ என்னது ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். சரியா? ரைட். பட் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ்க்கு முன்னாடி கால்சியம் பைண்டிங் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதிக்கலாம். பட் அது ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில் வராது. மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல தான் வரும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக்லெட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஆமாம் சார், அதே தான் அதே தான். ஓகே, ரைட். ஸோ கால்சியம் ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகும். அது வந்து மசில் கான்ட்ராக்ஷன் மெக்கானிசம் தான். மெக்கானிசம் இங்கே கேட்கல, இங்கே ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 4 பாயிண்டோட நம்ம முடிச்சுக்கணும். சரியா? எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. என்ன ஃபஸ்ட்டு? ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். நம்பர் 2 கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். நம்பர் 3 கிங் ஆஃப் ஜுவாலஜி. இல்லடா கண்ணா, ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கிவ் த பெஸ்ட் கான்டென்ட், அவ்வளோதான். மற்றபடி கிங்கெல்லாம் கிடையாது. இனி கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அளவுக்கு கற்று வச்சுருக்கேன், அது போதும். ஸோ ஃபஸ்ட் என்னது? ஃபஸ்ட்டு மறந்துட்டேன் மறுபடியும். ஏடிபி ஹைட்ரோலைசிஸ். ரெண்டாவது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன். மூணாவது என்னது? மூணாவது அந்த எனர்ஜி வச்சு ஸ்லைட் ஆகிறது, மயோசின் ஸ்லைடு பண்ணுறது. நாலாவது ஏடிபி வந்து பைண்ட் ஆகணும்னா கிராஸ் பிரிட்ஜ் பிரேக் ஆகிறது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பு எழுதணும். இதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா, அவ்வளோதான். சரியா? சரி, டயக்ராம் கூட வரைஞ்சிக்கோங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். இது ஒரு ஜென்ரல் கொஷின். சைக்காலஜி கிங்கா? எதுலேயுமே கிங்கெல்லாம் கிடையாது மேன். சார் இன் பிஃபோர் எக்ஸாம் 4 மார்க் 1 மார்க் போயிடுச்சு. சிர்மி டுக் 65 out of 70. ப்ளீஸ் டீச் இன்சைடு 1 மார்க். சார் அப்படியா? 1 மார்க் இன்சைடு 1 மார்க் வேணுமா? இன்சைடு 1 மார்க் எங்கிருந்து என்ன கேட்பாங்கன்னே தெரியாதா? ஓகே, மோஸ்ட்லி உள்ளிருந்து கொஷின் கேட்டால் என்ன, எப்படி, எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ஐதர் டெஃபனிஷன்லேருந்து கொஷின் வரலாம். டெஃபனிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து கொஷின் வரலாம். ரெண்டாவது இயர் ஆர் சயின்டிஸ்ட் நேம், சயின்டிஸ்டோட நேம். மூணாவது ஆர்கனைசேஷனோட நேம், ஏதாச்சும் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதோட நேம். ஆர் ஏதாச்சும் ஒரு ஃபவுண்டேஷனோட நேம், ஃபவுண்டேஷன் ஆர் ரீசர்ச் லேப் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதோட பேர் கேட்கலாம். நாலாவது எந்த மாதிரி கொஷின் வரும்? வேல்யூஸ் ஆர் யூனிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி. பை ஒன்லி மை மேரத்தானா? தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ. சரி, புக்குக்கு இன்சைடும் நான் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் எல்லாமே டீச் பண்ண முடியாது, பட் ஐ வில் ட்ரை. என்ன தெரியுமா ட்ரை பண்ணலாம்? புக்குக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் என்ன என்னால் கொடுக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன், அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதை பிடிஎஃபாக நான் உங்களுக்கு குரூப்பில் போட ட்ரை பண்ணுறேன். சரியா? டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் போடலாம். ஆர் டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, அதில் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் ஐ வில் ட்ரை. ஐ எம் நாட் அஷ்யூரிங், பிகாஸ் அது வந்து 12 சாப்டர்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து கொஷின் வரலாம். அஞ்சாவது டயக்ராம். டயக்ராம்லேருந்து கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 லெஸ். மற்றபடி வேறு எதுவும் வராது. ஃபிசியாலஜி அந்த மாதிரி இருக்குதுன்னா புக் இன் சைட்லேருந்து வரலாம்.
யா அவ்வளோதான், வேற எப்படி கேட்க முடியும்? இதுதான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் புக்குக்கு இன்சைட்லேருந்து கேட்டால் கேட்பாங்க. ஆனுவல் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில், போர்டு எக்ஸாமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இதுவும் கேட்பாங்க. இது போக ஃபிசியாலஜிலேருந்து கொஷின்ஸ் வரும். சரியா? சரி, அழிச்சிடலாமா இதை? பிபிடியில் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. பாரு, ஸ்ட்ரோக் எரேசர். இது எரேசர் கிடையாது, ஸ்ட்ரோக்ஸ் எரேசர், நார்மல் எரேசர் கிடையாது. சரி, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், இது உங்களோட ஹோம்ஒர்க். ஆல்ரெடி நான் கிளாஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸோ நான் இந்த கொஷனுக்கான ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். சரி, நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்த கொஷனுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை போய் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதிக்கோங்க. சார், ஒரு ரீல்ஸில் நீட் 26 லீக் கொஷின் போட்டு ஹவு மெனி பேஜஸ் இன் 11th NCERT புக் எக்ஸப்ட் புக் இன்ட்ரொடக்ஷன் போட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அது சர்க்காசம், அதுக்கு பேர். சரியா? அது சர்க்காஸ்டிக்கலாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க மீம்காக. அது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், வாட் இஸ் ஏஎன்எஸ்? ஏஎன்எஸ் அப்படின்னா ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம். எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ். எல்லாத்துக்குமே தக்கு டை ஏன் எழுதியிருக்காருன்னு தெரியல. எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏஎன்எஸ். இப்போ ஏஎன்எஸ் அப்படின்னு சொன்னால் ஏஎன்எஸ்ல என்ன இருக்கு? ஏஎன்எஸ்ல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சாரி, ஏஎன்எஸ்ல என்ன இருக்கு? சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சாரி, சொமேட்டிக் கிடையாது, சிம்பத்தட்டிக். sympathetic and parasympathetic nervous system. Sympathetic and parasympathetic nervous system. அப்போ sympathetic parasympathetic nervous system அப்படின்னா நம்மளோட சிம்பத்தட்டிக்னா என்னது? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், எமர்ஜென்சி ஹார்மோன். அப்படின்னா ஃபைட், ஃப்ளைட் அண்ட் ஃப்ளைட் ஹார்மோன். ஒன்லி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும், பியூப்பிள் டைலேஷன், இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும். இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ரெண்டாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ஃபார் ரிலாக்ஸேஷன். ஓகே, ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ இது ஜஸ்ட் ஆன்டகானிஸ்ட். இது வந்து ஆப்போசிட் ஒர்க் பண்ணும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆல்ரைட், இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இது ரிலீஃப் ஹார்மோன். இந்த மாதிரி நம்மளுக்கு இது என்ன செக்ரீட் பண்ணும்? அட்ரினலின், எபினெஃப்ரின் செக்ரீட் பண்ணும். இது நார் அட்ரினலின் ஆர் நார் எபினெஃப்ரின் செக்ரீட் பண்ணும். இதுதான் இதோட ஆன்சர். கிளாசிஃபை ரிசெப்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்டிமுலை. கிளாசிஃபை ரிசெப்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஸ்டிமுலை. சரிடா, காமெடி பண்ணுற டைம் நம்மக்கிட்ட போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? மெக்கானோ ரிசெப்டர். ஃபர்ஸ்ட் என்னது? மெக்கானோ ரிசெப்டர். மெக்கானோ ரிசெப்டர்ஸ். ரெண்டாவது என்னது? தர்மோ ரிசெப்டர்ஸ். மூணாவது என்னது? கீமோ ரிசெப்டர்ஸ். நாலாவது என்னது? போட்டோ ரிசெப்டர்ஸ். அஞ்சாவது என்னது? நோசி ரிசெப்டர்ஸ். இல்லையா? சரி, அப்போ மெக்கானோ ரிசெப்டர்ஸ் என்ன வரும்? ப்ரெஷர் அண்ட் டச். ரெண்டாவது தர்மோ ரிசெப்டர், ஹீட் தானே, டெம்பரேச்சர். தென் கீமோ ரிசெப்டர்ஸ், கெமிக்கல் சேஞ்சஸ். அடுத்தது போட்டோ ரிசெப்டர்ஸ் என்னது? லைட், ஐ. இது என்னது? நோசி ரிசெப்டர்ஸ், பெயின். ஹாய் சாதனா பாலாஜி. ஹாய், வணக்கம், வெல்கம். சரி, அடுத்து என்னது? இது வந்து 3 மார்க் கொஸ்டின். சரியா? எவ்வளோ மார்க் கொஸ்டின் இது? 3 மார்க் கொஸ்டின்.
Next, differentiate between rods and cone cells. Differentiate between rod and cone cells. சரி என்ன எழுதுவீங்க? ராட்னா night vision, night vision or black and white vision, black and white vision. cone cells na என்னது? cone cells na daylight vision, daylight or colored vision. சரி, now இது வந்து பெரிஃபெரல் ரெட்டினால present ஆயிருக்கும், பெரிஃபெரல் ரெட்டினால present ஆயிருக்கும். இது சென்ட்ரல் ரெட்டினால present ஆயிருக்கும், சென்ட்ரல் ரெட்டினால present ஆயிருக்கும். சரியா? சரி, இது வந்து டல் லைட், இது டே லைட் இப்படின்னு எழுதலாம். or night vision and daylight vision கூட எழுதிக்கலாம். சரியா? all right. அடுத்தது describe the sensory receptors present in the skin. receptors பேர் என்ன? first one Meissner's corpuscles, Meissner's corpuscle. ரெண்டாவது Pacinian corpuscles, மூணாவது Ruffini endings, Ruffini endings. நாலாவது cross end bulbs, cross end bulbs. அஞ்சாவது free nerve ending, free nerve endings. free nerve endings எதுக்கு? பெயினுக்கு இல்லையா? Meissner's corpuscles touch, இது எதுக்கு? pressure, இது எதுக்கு? கோல்டு நினைக்கிறேன். Ruffini endings ஹீட்டுக்கு. ஓகே, Ruffini endings ஹீட்டுக்கு அண்ட் கிராஸ் அண்ட் கோல்டுக்கு. ஓகே, கிராஸ் அண்ட் தான் கோல்டுக்கு. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ். புரிஞ்சிருச்சா? எஸ். ஓகே, அடுத்தது ஹார்மோன்ஸ் ஆர் நோன் as chemical messengers. Why? Justify. Hormones are known as chemical messengers. Why? Because it is the hormones are secretions of, இதனது hormones are secretions of the endocrine glands. Endocrine glands, they regulate the metabolism. Okay, they regulate the metabolism. அது ஒரு பாயிண்டா நீங்க நோட் பண்ணலாம். transported by blood, transported by the blood, reaches the target organ, reaches the target organ and finally regulates the physiology. ஓகே, அதனால தான் இதுக்கு பேரு chemical messengers. எப்படி எழுதுவீங்க? Hormones are known as chemical messengers because it is the அப்படின்னு எழுதிட்டு இதெல்லாமே எழுதிடுவீங்க. ரைட்? நெக்ஸ்ட், ஸ்பெசிஃபை த சிம்டம்ஸ் ஆஃப் acromegaly. Specify the symptoms of what? Specify the symptoms of acromegaly. என்னென்ன symptoms இருக்கு acromegalyக்கு? excess GH in adults, அதனால வரும். சரியா? excess GH in adults. GH னா என்னது? growth hormone. சரியா? சரி, symptoms என்னது? enlarged bones, that is jaws, hands, feet. அடுத்தது என்னது? thick skin and joint pain. இதெல்லாம் தான் symptoms of acromegaly. சரி, symptoms of cretinism என்ன? same opposite. cretinism the shortness. okay, so இது என்னது? excess GH, இங்க deficiency of GH, deficiency of growth hormone. so stunted growth கம்மியா இருக்கும். சரியா? என்னது? stunted growth என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். mental retardation அப்படின்னா mental stability இருக்காது. puffy face
protruding tongue, protruding tongue, protruding tongue என்னது tongue வெளியே நீட்டிட்டு இருக்கும். deeper voice, yes deeper voice, clear. deeper voice எங்க வரும், இங்க வருமா இங்க வருமா, இங்க தான் வரும். protruding tongue எதுக்கு, நம்ம கிரெட்டனிசமுக்கு. சரியா, சரி. அடுத்தது name 3 layers of adrenal cortex and mention their secretions. okay, இப்போ adrenal cortex அப்படினா இது adrenal gland. அப்படினா adrenal cortexல 3 லேயர் இருக்கும். outer layer, middle layer, inner layer. இப்போ outer layer என்னது, zona, இங்க என்ன இருக்கும், zona glomerulosa. ரெண்டாவது என்னது, fasciculata, zona fasciculata. மூணாவது என்னது, zona reticularis, reticularis. ஓகே, இதுதான் மூணு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாமா? ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னது, zona glomerulosa என்ன ரிலீஸ் பண்ணும், aldosterone. ஓகே, செக்ரீஷன்ஸ் zona glomerulosa aldosterone ரிலீஸ் பண்ணும். அப்பா கால் வலிக்குதே. ஓகே, now கால் வலிச்சால் எடுத்து தானே ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் என்னது, zona glomerulosa aldosterone ரிலீஸ் பண்ணும். அடுத்தது zona fasciculata என்ன ரிலீஸ் பண்ணும், cortisol, cortisol ரிலீஸ் பண்ணும். இது என்ன ரிலீஸ் பண்ணும், செக்ஸ் ஹார்மோன்ஸ், செக்ஸ் ஹார்மோன், ஹார்மோன்ஸ். சரியா, செக்ஸ் ஹார்மோன்ஸ்ல ஆண்ட்ரோஜன்ஸ் வரும். which means இப்போ இன்னர் அவுட்டர் எழுதுனா இது அவுட்டர், இது மிடில் அண்ட் இது இன்னர். சரியா, சரி. ஹைப்பர் கிளைசீமியாக்கும் ஹைப்போகிளைசீமியாக்கும் வித்தியாசம் என்ன, ஹைப்பர் அப்படின்னா எக்ஸசிவ், எக்ஸஸ். கிளைசீமியா அப்படின்னா குளுக்கோஸ் செக்ரீஷன் இன் blood or glucose present in the blood. ரெண்டாவது ஹைப்போ, ஹைப்போனா என்னது, லெஸ். கிளைசீமியானா அதே தான், கிளைசீமியா, கிளைமீமியா கிடையாது. கிளைசீமியானா குளுக்கோஸ் செக்ரீஷன் இன் த பிளட். அப்போ ஹைப்பர் கிளைசீமியா என்னது, எக்ஸசிவ் குளுக்கோஸ் செக்ரீஷன். அப்போ ஹைப்பர் கிளைசீமியாவில் என்ன நடக்கும், பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். சரியா, ஹைப்போகிளைசீமியாவில் பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன இருக்கலாம், ஹைப்பர் கிளைசீமியா காரணம் என்ன இருக்கலாம், இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருந்தால் ஹைப்பர் கிளைசீமியா வரும். இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக இருந்தால் ஹைப்போ செக்ரீஷன் வரும், ஹைப்போகிளைசீமியா. இல்லை இன்சுலின் இருக்குது பட் அது ரிசெப்டிவிட்டி கம்மியாயிருச்சு. இன்சுலின் வந்துட்டு செல்லுக்குள்ளே பைண்ட் ஆனாதான் அதுக்குள்ளே குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகும், குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போயிட்டு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகும் அண்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல் குறையும். ஆனால் சப்போஸ் அந்த இன்சுலின் அந்த ரிசெப்டர் கூட பைண்டே ஆகலைன்னா அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன வரும், கழுத்துலலாம் இந்த கருப்பு கருப்பாக வரும். கழுத்தில் என்ன வரும், கருப்பு கருப்பாக இந்த அழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் கழுத்து. காரணம் என்ன, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடி கண்டிஷனில் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட விட்டமின்ஸ் குறைபாடுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி நடத்தியிருக்கேன்டா கண்ணா, இதே சேனலில் நீங்கள் வீடியோஸில் போனீங்க, வீடியோஸில் லைவில் போனீங்க அப்படின்னா அதில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி முடிச்சாச்சு. அதனால் அதை நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் நீட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீட் சேனலில் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர் நான் என்சிஆர்டி பேஸ்ட் நடத்தியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள், நீட் லெவலில் நடத்தியிருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சிபிஎஸ்சின்னா அந்த சேனலில் போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னா இதே சேனலில் லைவ் செக்ஷன்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி முடிச்சாச்சு, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஒன் ஷாட் லெக்சராக முடிச்சிருக்கு. சரி, அப்போ என்னாகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகி கூட என்னாகாது, அது குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட வித்தியாசம் ஹைப்பர் கிளைசீமியாக்கும் ஹைப்போ கிளைசீமியாக்கும். சரியா, இதுதான் வித்தியாசம். ஓகே,
சரியா? சரி. அடுத்தது என்னது? அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோலிசிஸ்டோகைனின்? கோலிசிஸ்டோகைனின் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து ரிலீஸ் ஆகும்? ரிலீஸ்ட் ஃப்ரம் டியோடனம். ரிலீஸ்ட் ஃப்ரம் டியோடனம். டியோடனம்லேருந்து ரிலீஸ் ஆகும். டியோடனமோட வால்ஸ்லேருந்து, இன்டெஸ்டினல் வால்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். மேக்ஸ் சார் வந்தாச்சுடா கண்ணா. மேபி அது வீடியோஸ் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டு இருக்கறனால இப்போ இடையில மேக்ஸ் நாங்கள் பிளானரில் இல்லை. பட் நீட் சேனலில் மேபி மேக்ஸ் சீக்கிரம் நீட் சேனலில் மேக்ஸே வராதுல்ல. ஓகே சாரி. அப்போ டிசம்பர் எண்ட் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸ் லெக்சர்ஸ் வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டீச்சர் வந்தாச்சு, உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வியூலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவர் மேக்ஸ் எடுக்க போகிறாரு. பிளானர் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும். நான் கேட்டு பார்க்குறேன் என்ன பிளான் அப்படின்னு. பட் நீங்களும் கேட்டு பாருங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில். சரியா? சரி. நான் ரிலீஸ் ஃப்ரம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடபிள்யூ மாடரேஷன் டீம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? ரிலீஸ்ட் ஃப்ரம் டியோடனம், தென் ஸ்டிமுலேட்ஸ் bile release from the bile release from the gall bladder. இதுதான் இதோட ஃபங்க்ஷன். கால் பிளாடர்லேருந்து பைல் ஜூஸை ரிலீஸ் பண்ண வைக்கும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். தென் பேங்க்ரியாட்டிக் ஸ்டிமுலேட்ஸ் என்ன பண்ணும்? ஸ்டிமுலேட்ஸ் pancreatic enzyme secretion. Pancreatic enzyme secretion. Okay, pancreatic enzyme secretions. Then delays gastric emptying. Okay, சரி. நீங்க அவரை மீட் பண்ண முடியாது. யாரை மீட் பண்ண முடியாது? ஏன் மீட் பண்ண முடியாது? இங்கே தான் இருக்காரு. நான் மீட் பண்ணேன் ஆல்ரெடி 2-3 டைம்ஸ் மீட் பண்ணிட்டேன். சரி. growth hormone is important. justify. growth hormone ரொம்ப முக்கியம். ஏன்? growth hormone stimulates protein synthesis. protein synthesis. சரியா? number 1 which is very important. growth hormone. Okay, growth hormone improves skeletal growth, or actually growth hormone is responsible for skeletal growth னு எழுதிக்கோங்க. இது எழுத வேண்டாம். responsible for skeletal growth. skeletal growth. சரி. வேற suppose growth hormone அதிகமாயிருச்சு. Okay, growth hormone is important for normal growth. Yes. So growth hormone அதிக increase ஆயிருச்சுனா அதுதான் என்னது? acromegaly. இது இதுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் நான் சொல்றேன். growth hormone decrease ஆயிருச்சுனா அது என்னது? cretinism. சரியா? இதுக்கு தேவையில்லை. ஏண்டா வந்துச்சு? டாட் டாட்டா வந்துச்சுல? ஏன் வந்துச்சு அது? ஓகே ஓகே சரி. ஓகே டன். நான் சார் நான் ஓகே நாங்கள் அவரை மீட் பண்ண முடியாது, ஏன்னா நீட் ஸ்டூடெண்ட். எஸ், ரைட் ரைட் ரைட், கரெக்ட். ஓகே சரியா? ஆல் ரைட். அடுத்து என்னது? அடுத்தது ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிசிக்கு எழுதியாச்சு. ஓகே, அதே தான். கமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் adrenaline. Adrenaline is a first one, fight flight hormone. இதை இன்னொன்று எப்படி சொல்லலாம்? fight flight. ஃபஸ்ட்டு பயப்படுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதை பயப்படுவீங்க. தென் பயந்ததுக்கப்புறம் அது கூட சண்டை போட ட்ரை பண்ணுவீங்க. சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா ஓடிடுவீங்க. ஸோ இது அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஹார்மோன் என்னது? F3 or 3F ஹார்மோன்.
சரியா? ஆல் ரைட். இது என்ன பண்ணும்? increases heart rate, heartbeat or heart rate. So increases blood pressure released from adrenal medulla during stressful or emergency situations. Okay, dilation of pupils and bronchioles. இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். சரியா? அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யோர் கெமிக்கல் கோஆர்டினேஷன். இனி முடிஞ்சிரும்டா கொஞ்ச நேரத்தில், ஒரு மேபி 10-15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். சரியா? அடுத்தது ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் ஜுவாலஜி. கிவ் த இம்பார்ட்டன்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்வார்ம். சில்க்வார்மோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னது? நம்பர் 1 சில்க் செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் தான் சில்க் ப்ரொடக்ஷன். கரெக்டா? சரி. ஸோ இது என்னது? சில்க் ப்ரொடக்ஷன். Silk production, number 1. Number 2, employment, foreign revenue. பட் இதெல்லாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. மெயின் சில்க் ப்ரொடக்ஷன் தான். சரியா? சில்க் ப்ரொடக்ஷன் தான் நம்ம சாப்டருக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம ரெவென்யூ பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, மேபி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் டீச்சர். பட் அதுவும் எழுதணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான். சரியா? But silk production is the main economic importance for sericulture. Okay, or silkworm. அடுத்தது என்னது? Next one will be economic importance of prawn industry or fishery industry. என்னது? Source of protein. Number 1. Number 2 என்னது? Export income. Okay, source of protein. So economic importance என்னது? Fisherman's வாழ்வாங்க, main protein source அதுதான். And source of oil, source of meat. So இது மூணுத்துக்குமே நம்ம fishery industries யூஸ் ஆகும். கிளியரா? சரியா? அடுத்தது என்னது? Next is economic importance of lac insect. lac அப்படின்னா fight or flight James Lang theory. சரிடா கண்ணா. lac insect என்னது? produces lac which is used in paints. Okay, paints la use பண்றாங்க, dyes la use பண்றாங்க. paints varnish, sorry, dyes னு சொல்லக்கூடாது, varnish la use பண்றாங்க, varnish la use பண்ணுவாங்க. வார்னிஷ். சரியா? வார்னிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. லாக். அடுத்தது போதும், அவ்வளவுதான். தென் டிஃபைன் கிராஸ் பிரீடிங். மேட்டிங் ஆஃப் two different breeds. Okay, produces hybrids of desirable trait. அடுத்தது, what are the advantages of artificial insemination? artificial inseminate பண்ண என்னென்ன advantage? Number 1, superior males. Okay, superior males can breed many females. Okay, superior breed என்ன பண்ணுவாங்க? many females க்கு breed பண்ணலாம். artificial insemination அப்படின்னா என்னது? நம்ம superior லைக் மேல்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட சீமன் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவையோ அந்தந்த ஃபீமேல்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? இன்செமினேட் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்கிக்கலாம். ஸோ அதுதான் மேஜர் நம்மளுக்கு பெனிஃபிட். ரெண்டாவது, ரெடியூசஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட்.
ஸோ இது வந்து மேல் காண்டாக்டில் இருக்காது, மேல் ஃபீமேல் காண்டாக்ட் இருக்காது, அதனால் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில். மூணாவது, இம்ப்ரூவ் டிசைரபிள் ட்ரேட்ஸ். இம்ப்ரூவ்ஸ் டிசைரபிள் ட்ரேட்ஸ். ஸோ எந்த மாதிரி ட்ரேட் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான மேலே சுப்பீரியர் மேல் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, அண்ட் அது கூட அதோட சீமென் கலெக்ட் பண்ணி தான் நம்ம ப்ரீட் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு தேவையான ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும், டிசைரபிள் ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக்ஸ் இன் கேட்டல் ப்ரீடிங். ஃபர்ஸ்ட் ஒன், artificial insemination. Artificial insemination. Artificial insemination. Second one, moat. Multiple ovulation embryo transfer. Adha idoda answer. Multiple ovulation embryo transfer. Moat. Then cross breeding. Cross breeding. Okay, cross breeding. Next, discuss the various techniques adopted in cattle breeding. Moat. Discuss the various techniques adopted in cattle breeding. Various techniques in adopted cattle breeding. இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எஸ் advantages of moat is important. அது நான் சொல்கிறேன். Advantages of moat: rapid improvement of herd. Rapid improvement. Rapid improvement of herd. Number one. Number two, produces high yield, high yielding cattle. High yielding cattle. Third, superior calves in large number. So இதெல்லாம் தான் important. Multiple ovulation embryo transfer, அதுதான் important. என்னது, rapid improvement of herd, high yield cattle நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹை yield கேட்டல்னா நிறைய பால் கொடுக்குற கேட்டல்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். தென் சுப்பீரியர் காவ்ஸ்னா நிறைய காவ்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது சுப்பீரியராக இருக்கும், பிகாஸ் நம்ம சுப்பீரியர் மேல்ஸ்லேருந்து தான் சீமென் எடுத்திருக்கோம். ஸோ சுப்பீரியர் காவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ எஸ், இதுதான். நெக்ஸ்ட், நீங்கள் இதில் என்ன பண்ணணும், லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி, இதில் ஸ்டேஜஸ் எழுதுவீங்க. ஸ்டேஜஸ் எழுதுவீங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் எக் ப்ரொடக்ஷன் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் லார்வா ஃபார்மேஷன் எழுதுவீங்க, கேட்டர்பில்லர் கண்டிஷன் இல்லையா, கேட்டர்பில்லர் லார்வா ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பியூப்பா ஃபார்மேஷன், தட் இஸ் குக்கூன். கரெக்டா? COCOON, குக்கூன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அடல்ட் மாத். ஸோ இதுதான் இதோட என்னது, ஸ்டேஜஸ். கரெக்டா? இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை நீங்கள் டயக்ராம் யூஸ் பண்ணி எழுதணும். டயக்ராம் ஆர் ஃப்ளோ சார்ட் போட்டு நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். Yes, this is moat is also artificial only. Moat is also artificial insemination only. But see, moat வந்து நம்ம artificial process தான். Multiple ovulation நம்ம create பண்றது artificial process தான் moat. It's a type of breeding. Hi Vijayalakshmi. Hi. How are you? I hope you are doing good, right? Yes, summary. So what we have discussed so far, we have discussed 2 marks, we have discussed 3 marks, we have discussed 5 marks, and few 1 marks also we have discussed of all 12 chapters, which means we have discussed priority, high priority questions, right? What is your homework? It will end in next 2-3 minutes. Homework will be what? Homework will be solve the remaining MCQs, remaining questions including
MCQs. Read short notes. Okay, all right. So yeah, that's all. That's all for today. See you all in the next class. Until then, please take care of yourself. Eat healthy. Drink enough amount of water. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, and நல்லா சாப்பிடுங்க. But please take care of yourself and keep studying and keep preparing for your board examination. All the best for your board examination and your half yearly examination. அடுத்த லைவ் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய். நன்றி, வணக்கம். நீட் சஜஷன்ஸ் தனி வீடியோஸில் போடுறேன், தனி வீடியோஸில் கொடுக்குறேன். எல்லா வீடியோஸ் போடுறதெல்லாம் பாருங்கள். ஆல்ரைட், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீட் சஜஷன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. என்சிஆர்டி தரோவாக படிங்க அண்ட் டிபிபி நிறைய சால்வ் பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். சரியா? ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.